டைட்டில் ஸ்பான்சர் லட்சுமி செராமிக்ஸ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் நகைச்சுவை பட்டிமன்றம். அசோசியேட் ஸ்பான்சர் ஆர்கோல் கோயம்புத்தூர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரம்பலூர். இன்றைய சூழலில் திருமணங்கள் அவசியமா இல்லையா? இதுதான் தலைப்பு. பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிக்கிறதா, இல்லை மாணவ சமுதாயங்களேன்னு ஆரம்பிக்கிறதா, இல்லை என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நான் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பின்னாடியே இருக்கிற பிஹைண்ட் வட்ஸ்க்கு மறுபடியும் வணக்கம். கணவன்னா காங்கிரீட் சிமெண்ட் மாதிரி, அது செட் பண்ண உடனே போட்டு நம்ம இஷ்டத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் அடிக்கக்கூடாது. கொஞ்ச நாள் போகட்டும் அப்படியே விட்டுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறதோ மிதிக்கிறதோ குத்துறதோ என்ன வேணா பண்ணிக்கலாம். கான்கிரீட்ன்றீங்க, தயவு செஞ்சு நம்ம இளைஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் நீங்கள் கொத்தனார் மாதிரி பேசுனீங்கன்னா சின்ன வீடு எப்படி கட்டணும்னு கேட்போம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்ககிட்ட. அஜித்துக்கு ஷாலினி கிடைச்ச மாதிரி, விஜய்க்கு சங்கீதா கிடைச்ச மாதிரி, ஏன் நம்ம நயன்தாராக்கு விக்கி கிடைச்ச மாதிரி, மகாலட்சுமிக்கு ரவீந்தர் கிடைச்ச மாதிரி ரேகாக்கு ஒருத்தர் கிடைச்சிருந்தாங்கன்னா எனக்கு அந்த அவசியமான கல்யாணம் தான். இருங்க எனக்கு புரியல சரியா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் புரியல. கல்யாணம் யாருக்கு தெரியுமா இனிக்குது? உட்காந்துக்கிட்டே டீ இப்படி காமிச்சா டீ, இப்படி காமிச்சா காஃபி, அப்புறம் வெந்நி சுட்டுருச்சா. இவங்க கல்யாணம் பண்ணிட்ட உடனே காஃபி கேட்பாங்க, டீ இது அதில் இது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கிழிச்சேன். நான் முதல் நாளே ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லா ஆப்பையும் உட்காந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆர்டர் பண்ணுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். கணவன் சேர்ல உட்கார்ந்துருப்பாராம், இந்த கையில டீன்னு கேட்டா அந்த அம்மா ஓடி வந்து கொடுக்குமா, இந்த கையில காஃபின்னு கேட்டா அந்த அம்மா ஓடி வந்து கொடுக்குமா. எந்த காலத்துலமா இருக்கு? நம்ம சொந்த கரப்பில் தான். ஏமா இழைச்சி துரும்பா போயிட்டு நல்லா சாப்பிடேமான்னு அக்கறையில் தாங்க சொன்னேன். பாடி ஷேமிங் பண்ணுறியாங்குது. அதனால பெண்கள் கிட்ட எப்படி ஆண்கள் பேசணுன்றது 2022 கூட தெரியல. இளைஞர்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. தலைவலியா, மூட்டு வலியா, இடுப்பு வலியா, கல்யாண கட்டு போடு, சரியா போயிடும். உனக்கு சரியா போகும், கூட இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்? 60ஆம் கல்யாணம் பண்றது கூட நம்ம ஆளுங்க பயப்படுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு திருமணம்னாவே ரொம்ப கஷ்டமான கொடூரமான ஒரு விஷயம்னு பேசிட்டு போயிருக்காங்க. ஏன்னா திருமணம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனா நல்லதை தவிர மத்தது எல்லாத்தையும் அப்படி அருமை. அதாவது ஒண்ணும் இல்ல, சுருக்கமா நீங்க 3 பேரும் மனுஷனே கிடையாதுங்க, அவ்வளவுதானே. புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தான் தோணும். எல்லா வயசும் எடுத்தீங்களே, ஏன் சார் சிம்பு வயசு எடுக்கல? சிம்பு சார் சிங்கிளா சந்தோஷமா இருக்கிறதுனால அவரை விட்டுட்டீங்க, அப்படிதானே? ஏன் வாரிசுன்னா இன்னைக்கு தமிழகமே கைதட்டுனாங்க. அந்த அளவுக்கு துணிவு இல்லையா? கல்யாணம் அவசியம் இல்லை அப்படின்னு நான் இப்பதான் சொல்றேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற கூட சொல்லுவேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நாட்டில் எல்லாமே மாறும். அதெல்லாம் நீங்க ரெடி ஆகிக்கணும். அதனால 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கூட மாத்தி பேசலாம். அது கூட பண்ணலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தலைப்பை வைத்திருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம திருமணம் பண்ணாம நல்லா இருந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் விளங்கும் ஒரு அருமையான பட்டிமன்ற நிகழ்ச்சி இப்போது தொடங்குகின்றது. பட்டிமன்றங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, எங்களையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு கிளம்பிடாதீங்க, உட்காந்து பாருங்கள். எங்களை பார்த்துருந்தாலும் தலைப்பு புதுசு, அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியது. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய சூழலில் காலகட்டத்தில் திருமணங்கள் அவசியமா இல்லையா? இதுதான் தலைப்பு. இதுக்கே நீங்கள் கைதட்டலாம் தாராளமாக. இப்படிப்பட்ட தலைப்பெல்லாம் அவசியமா இல்லையா அப்படி கூட அடுத்த தடவை நாங்கள் போட்டாலும் போடுவோம், ஒன்றும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் போட்ட தலைப்பெல்லாம் சரியானதா சரியில்லையா அப்படி கூட கேட்கலாம். அது மாதிரி இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் திருமணங்கள் அவசியமா அவசியம் இல்லையா, இதைத்தான் பேசுகிறதுக்காக திருமணமான ஆக போகிற பெருமக்கள் மேடையில் இருக்காங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, அதனால் ஒன்றும் கவலை இல்லை. அதனால் 2 அணியினராக இங்கே வந்திருக்கிறாங்க. இன்றைய சூழலில் திருமணம் அவசியம் அப்படின்னு பேச ஒரு 3 பேரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திருமணம் ஆனவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள். இவங்க மேடைக்காக அப்படி பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு பேசி பார்த்தா தெரியும் அப்படின்னு பேசுவதற்காக 3 பேர் வந்திருக்காங்க. இதில் நமக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, இப்படி ஏதாவது ஒரு 3 பேர் பேசுனாங்கன்னா, சண்டை போட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் நம்ம எந்த இடத்துல
ஒரு விவாதம் நடந்தால் நின்று பார்ப்போம். எனக்கு ஒரு நல்ல ஞாபகம், மதுரையில் ரொம்ப நாளைக்கு முதல்ல இரவு பஸ் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ பெருங்கூட்டம் ஒரு இடத்துல சுற்றி நின்றுதாங்க. என்ன நான் கூட இந்நேரம் மேஜிக் கேட்ரான் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சி போய் கூட்டத்தில் போய் அங்கே இருந்த ஆள்கிட்ட இது என்னன்னு கேட்டேன். இல்லை நானும் 3 மணி நேரமாக நிற்கிறேன், என்னன்னு தெரில அப்படின்னு அவரும் சொன்னார். என்னன்னு தெரியாமலே 3 மணி நேரம் நிற்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஆட்கள். அது என்னன்னு தெரிஞ்சிட்டா அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் திருமணங்கள் அவசியமா இல்லையா என்று கேட்டு அவசியம்தான் என்று பேச ஆதவன் அவர்கள் தோன்றுகிறார். வாங்கய்யா. எப்படி ஆரம்பிக்கிறது? பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிக்கிறதா, இல்லை மாணவ சமுதாயங்களேன்னு ஆரம்பிக்கிறதா, இல்லை என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பர்களே நண்பிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு டவுட் வந்துடுது இப்போது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாள், ஒரு சிறப்பு பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு. இருந்தாலும் ஞான சம்பந்தம் ஐயா வந்திருக்காங்க, அவங்களுக்காக சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசுங்க அப்படின்னாங்க. சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் பேசுவார், சம்மந்தமில்லாத விஷயங்கள் அத்தனையும் நான் பேசுவேன். அருமை அருமை. அதனால் வந்து இன்றைக்கியான தலைப்பே வந்து ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. அதில் வந்து எப்பவுமே இந்த பட்டிமன்றத்தில் வந்து ஒரு தலைப்பில் வந்து கதாநாயகனாக நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை வில்லனாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு வில்லனாக பேசும்போது ஈஸி, நிறைய பேசலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம், திட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஹீரோவாக பேசும்போது ரொம்ப கஷ்டம். அதில் என்னென்னா நாங்கள் நல்லவங்களாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்லது எடுத்து சொல்லணும், அதை நீங்கள் கேட்கணும். அது எனக்கு தெரியல நீங்கள் கேட்பீங்களான்னு. ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அதில். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். திருமணம் என்பது அவசியம் அப்படின்னு நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன்? ஏன்னா நானும் அனுபவிச்சிருக்கேன் இல்லையா? அது அனுபவங்கிறது ஒரு பகுதி. அது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி வந்து நடுவரையா சொன்னார், திருமணம் ஆனவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா உடனே வந்து எதுக்குங்க நீங்களும் அந்த இதில் விழுந்துக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சிரிக்கிறார். தெரியுது, இத்தனை வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு? 30 வருஷம் ஆயிருக்குமா கல்யாணம் ஆகி? 40 வருஷம் ஆயிருக்குமா? 40 வருஷம் பிறகு அவர் இன்றைக்கி தான் சிரிச்சிருக்காரு. ஏன்னா திருமணம் எதுக்குன்னு கேட்டது. ஏன்னா இது எல்லார் மனசுலையும் உண்டு. அதுவும் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் நாங்கள்லாம் சிங்கிள்ண்ணே, முரட்டு சிங்கிளு, இது ஒரு இதுவாகவே இப்போ எல்லோரும் அலையிறாங்க. அதுலேயும் ஒருத்தன்ட்ட கூப்பிட்டு கேட்டேன், தம்பி சிங்கிளாக இருக்கும்போது முரட்டுத்தனமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னேன். அப்புறம் அவன் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஏன்னா அவன் எதுக்கு அதை சொல்கிறானே தெரில, அந்த முரட்டு சிங்கிள்ங்கிறத எதுக்கு சொல்கிறான்னு தெரில. அதுலேயும் சமீபத்தில் சில படங்கள்லாம் வரும்போது நமக்கு பயமாக இருக்குது. லவ் டுடேன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்குறப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, பசங்க பொண்ணுங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் விசில் அடிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க. நான் அந்த லவ் டுடே பார்க்குறப்ப என்னடா எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க, எல்லாத்துக்கும் விசில் அடிக்கிறாங்கன்னப்போ அந்த பையன் அந்த பொண்ணை குறை சொல்கிறான். அந்த பொண்ணு அது என்ன குட்டி, அது மாமா குட்டி. இப்படி ஒரு புதிய பேரை இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டதில்லை. நான்லாம் எங்கள் மாமாலாம் பார்த்து உன்னை ஏதாவது மாமா குட்டி நான் கூப்பிடுவான்லாம் கேட்டேன். அவர் ஒரு மாதிரியா பார்த்தார். மாமா குட்டினா என்னென்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து காலம் கடந்து அவள் இன்னொரு பையனை விரும்புகிறான்னு தெரிஞ்ச பிறகும் உன் நினப்பாவே இருக்குடி, உன் கூட ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்னோடனே சொல்லுங்கள் மாமா குட்டி. இது ஒரு சீன் நான் பார்த்துட்டு, அதாவது என்னென்னா உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் எதேதோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் புதிய வார்த்தைகளையும் புதிய உறவுகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. மாமா குட்டி அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவர் அப்பப்போ வந்து பேசிட்டு போவார் அப்படிங்கிறது ஒரு உறவு. ஸோ இதுதான் ஒரு பக்கம் இருக்குது, அந்த பொண்ணு மேலே தான் தப்பு அப்படின்னு நானும் படத்தில் இப்படி ட்ராவல் ஆகிறேன். திடீர்னு பார்த்தா அந்த பையன் மேலே தப்பு இருக்குது. ஆமாம் நீ எதுக்கு அவங்களெல்லாம் ஃபோட்டோ கேட்டேன் அப்படின்னா அது ஒரு பக்கம் போகுது. ஆமாம் நானும் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அதை விட மோசமான தப்பு அந்த பொண்ணு பண்ணது, எப்படிங்க இதை ஜீர்ணிக்க முடியும் நான் ஒருத்தர் கேட்குறேன். அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க ராதிகா அம்மா. என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. இதை புரிஞ்சவங்க அத்தனை பேரும் கைதட்டினாங்க, நான் மட்டும் அமைதியாக உட்காந்தேன், எனக்கு அது புரியவே இல்லையேன்னு. ஸோ என்னென்னா உறவுகளை பற்றி அவங்க சொல்கிறாங்க. லைஃப்பில் நமக்குன்னு ஒரு பேர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய குறையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் தோணுச்சு, அதாவது திருமணம் அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ திரைப்படத்திலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
எத்தனை திரைப்படம் எடுத்தாலும் வந்து அந்த திரைப்படத்தில் திருமணம் வேணான்னு பாட்டு வந்துதானா? இருக்கா? வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருமணம் வேணான்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அவனுங்களுக்கே தெரியும் காதல் முடிஞ்சு இன்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு துணை வேணும், இல்லை நமக்கு லைஃப்பில் ஒரு செக்யூர்டான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு திருமணம் ரொம்ப முக்கியங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டாவது படம் ஓடணும்ல. படம் ஓடணும். அதான், ஏன்னா படத்துடைய ப்ரொடியூசருக்கு திருமணமாக இருக்கணும். ஆமாம் ஆமாம். அதனால் ஸோ என்னென்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கையிலேயே நாம் மனிதர்கள் 6 அறிவு படித்த மனிதர்கள், மிருகங்கள் அதுக்கு 5 அறிவு இல்லையா? அவங்கள்ட்டேருந்து நம்ம எப்படி வேறுபடுறோம்? மிருகங்கள்டேருந்து மனிதர்கள் எப்படி வேறுபடுறோம் அப்படின்னா நாமெல்லாம் உறவு முறை சொல்லி கொண்டாடுறது தான். நண்பரை பார்த்தா ஏய் இவன் ஃப்ரெண்டா அப்படின்னு, இவங்க தாய்மாமே, இது எங்கள் மச்சான், இது எங்கள் அப்பா, இது எங்கள் சித்தப்பா அப்படிங்கிற அந்த உறவு முறையை சொல்லி கொண்டாடுறதுனால தான் நாம் வேறுபடுறோம். எங்கேயாவது சிங்கம் சொல்லுதா புலி தான் எங்கள் பங்காளின்னு? சொல்லாது. ஏன்னா அதுங்க வந்து அப்படியே வளர்க்கப்பட்டது, அப்படி தான் இருக்கும், அதான் இயற்கை. இப்படி மனிதர்களுக்கு வந்து உணர்வுகள் எப்போ வரும்? அந்த உணர்வுகளுக்கு ஒரு உறவு தேவைப்படுது. அந்த உறவு எங்கேருந்து வருது அப்படின்னா இரு மனங்கள் இணையும் போது வருது. அந்த இரு மனம்னா என்ன? ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இன்னைக்கு சொல்கிறாங்க, அது வேற விஷயம். அதுக்கே நீ சிரிக்கிற? ஏதோ என்ன இருக்குன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க, அதாவது ஆண் கல்யாணம் பண்ணுறது, பெண் கல்யாணம் பண்ணுறது. ஆனால் பாலினத்தர், அதாவது ஒரு ஆப்போசிட் செக்ஸில் இருக்கவங்க ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்குள்ள இருக்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு உறவு ஒன்று ஒரு அடுத்தது ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையை நீ சொன்னால் எல்லாரும் கை தட்டுவாங்க. ஒரு வாரிசு உருவாவதற்காக. என்ன யாருமே தட்டல? வாரிசுன்னா இன்னைக்கு தமிழகமே கை தட்டுனாங்க. அந்த அளவுக்கு துணிவு இல்லையா? அவர் எப்படியெல்லாம் பேச வேண்டியதா இருப்பார். ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து திருமணம் முக்கியம் நம்ம பேசும்போது வாரிசு கை தட்டுவாங்களா இல்லை துணிவுக்கு கை தட்டுவாங்களான்னு இல்லை. உங்களுக்கு துணிவு இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை எனக்கு துணிவு இருக்கு, அதனால தான் தைரியமாக வந்தேன். திருமணம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில். நாம் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, இவன் ஒரு தறிக்கட்டு சுற்றுறாம்பாவன், இவன் பாட்டுக்கு தாங்கொண்ட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்வாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு, நமக்குன்னு ஒரு பிடிப்பு இருந்தால் தான் பொறுப்பு வரும். இப்போ நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். நீங்கள்லாம் வந்து படிச்சிருக்கீங்க, எல்லாம் என்ன படிக்கிறீங்க? நான் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க நான் சொன்னேன்? காலேஜ் தான். காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட்டு? MBA. சரி ஓகே, நீங்கள் MBA படிச்சுட்டு ஒரு பெரியத்தில் வேலைக்கு போகிறீங்க. ஒரு வேலைக்கு போனோன்னா என்ன பண்ணுவீங்க? சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்சோன்னா இப்போல்லாம் எல்லாரும் முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு தான் வாங்கி தந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வாங்குகிற விஷயமே போன். அதில் வாங்கிட்டு அதை வந்து நான் இதை கனவுல கூட நினைக்கல, இதை நான் வாங்குவேன்னு இன்ஸ்டாகிராமில் 10 ரீல் இதுக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம ஏதாவது சம்பாதிச்சோம் அப்படின்னா யாருக்காக செலவிடுறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து திருமணம் அப்படின்னு ஒன்று செய், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி திருமணத்துக்கு பிறகு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையே தொடங்குது. அந்த வாழ்க்கையின் தொடக்கமே அதுதான். அங்கேருந்து ஆரம்பித்து தான் குழந்தை, அதுக்கப்புறம் தான் வந்து சொந்தம், அதுக்கப்புறம் வந்து யாருனே தெரியாத ஒரு வீட்டில் போய் சம்பந்தம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய புதிய உறவுகள். இப்படி உறவுகளும் அதை உணர்வுகளோட கலந்த உறவுகளும் நமக்கு கிடைக்குதுன்னா அது திருமணத்தால் தான், திருமணம் செய்கிறதுனால தான். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதை பேசுறதுக்கு, நீ அப்பப்போ கை தட்டிடு. ஏன்னா நான் இது எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறேங்கன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்படி நல்ல விஷயமா சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு டாபிக். திருமணம் அவசியம்ங்கிறது கண்ணில் கண்ணீர் வரும்போது கூட அதை நான் தெரியக்கூடாது என்பதற்காக கண்ணாடி அணிவித்துக் கொண்டு அது ஒரு ஆனந்த கண்ணீரா எடுத்துக்கிறோம் நாங்க. இல்லை ஆனந்த கண்ணீர் தான். ஏன் இல்லை சொல்லுங்க. எத்தனை பேர் ஐயாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தைரியமா போய் அவர் வந்து நான் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் சொல்லுவார்? சொல்ல மாட்டார். குடும்பத்தில் அங்கங்கே சண்டை இருக்கும். அது வெளியில் வரும்போது தான் அவரே மகிழ்ச்சியோட 4 ஜோக் சொல்கிறார். எங்கேயாவது வீட்டில் உட்காந்து 4 ஜோக் சொல்லுவாரா? அந்த அம்மா சொல்ல உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, போங்க போய் உட்காந்து அப்படின்வார். ஏன்னா வீட்டில் அவ்வளோதான். அதனால் வெளியில் போனால் தான் ஒரு ஆண் வந்து நிம்மதியாக இருக்கார். இப்போ எல்லாம் சிரிக்கிறாருன்னா காரணம் என்ன? ஒய்ஃப் கூட வரல, அதானே காரணம், அதுதான் காரணம். ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம் இளமை பருவத்தில் இருக்கும்போது திருமணம் அப்படின்னு பண்ணும்போது வாலிபங்களை, அந்த வாலிப பருவத்தை நாம் வந்து சந்தோஷமாக செலவிடுறதுக்கு திருமணம் சோஷியலாக, அதாவது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம போய் திடீர்னு வந்து ஒரு பொண்ணை நானும் அந்த பொண்ணு தனியாக ஒரு வீட்டில் தங்கலான்னு இருக்கோம். யாராவது ஒத்துப்பாங்களா? இல்லை யாராவது அந்த மாதிரி முயற்சியில் இருக்கீங்களா? இல்லை இருந்தால் சொல்லுங்கள். இருக்கீங்களா?
அந்த எண்ணம் இருக்கா? இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம என்னதான் வந்து நம்ம தனித்து செயல்பட்டாலும் நாம் இந்த சமூகத்தின் பார்வையில் யாருங்கிறதான் முக்கியம். நம்ம வெளியில் போகும்போது இப்போ உங்கள் வீட்டிலே இருக்காங்கன்னா உங்கள் அப்பா உடனே சொல்லுவார், பையன் வேலைக்கு போகிறான், கை நிறையா சம்பாதிக்கிறான் அப்படின்னு யார் எய்த்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இது வந்து அவங்க அந்த எய்த்து வீட்டுக்காரன் பார்த்து நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை காப்பாற்றி வேலைக்கு போய் சம்பாரித்து குழந்தையோட இப்படியெல்லாம் இருக்கணும். ஸோ இதை வந்து அழகான நடுவரையா வந்து என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொல்லிட்டார், அதாவது நல்ல பாடகர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்காக ஒரு சில பாடல்களையும் நான் வந்து சொல்லியாகும். ஸோ இப்போ வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரே அந்த காலத்தில் அருமையான பாடல்களோ பாடியிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்து, புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தான் தோணும், உனக்கு அது போல அமைஞ்சானி. அது பாட்டு கேட்டிருக்கீங்கள? இந்த பாட்டு 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும், சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். இது தலைவர் பாடினாரு. இதே மாதிரி தான் ஒரு அருமையான பாடல் என் வாழ்க்கையில். அந்த பாடல் அதாவது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல சறுக்கும். நமக்கு வாழ்க்கையில் எங்கே சறுக்குச்சுன்னா ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டு என் வாழ்க்கை மாறிடுச்சு. அது சறுக்குச்சுங்கிறது அப்புறம். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இந்த பாட்டை கேட்டோன்னு ஒருத்தர் கேட்டார். அந்த பாட்டிலே அவர் சொல்லியிருக்காருங்க, அழகான மனைவி அப்புறம் அன்பான துணைவி இன்னொன்று, ரெண்டு ஒண்ணுதான் நம்ம நினைக்கிறோம். பாடல் கேட்கும் போது அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நடுவர் சொன்னதுனால அந்த 2 பாடல்களையும் உங்களுக்கு நான் அருமையாக பாடி காமிச்சேன். வேற இந்த திருமணத்தை பற்றி சில நடிகர்களே சொல்லியிருந்தா அப்படின்னா பாக்யராஜ் சார் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இல்லை திருமணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். அதாவது அங்கே தான் அவன் மனுஷனாகவே மாறுறான். அது வரைக்கும் அவன் ஏதோ ஒரு மிருகமாக தான் சுற்றிட்டு இருக்கான். திருமணம் செஞ்சதுக்கு பிறகு தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பொறுப்போடவும் ஒரு உறவுகளோடையும் இருக்கணுங்கிறதுக்காக அவன் மனுஷனாக மாறுறான். அவனுக்குள்ள ஒரு எமோஷன் உண்டாகுது. இது பாக்யராஜ் சார் இருந்தால் சொல்லியிருப்பார். ஆனால் எனக்கு தலைவர் சொன்னது தாங்க என்னைக்குமே வந்து தாரக மந்திரம். சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் சொன்னார், திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது பூமியில தான் நிச்சயிக்கப்படுது, பூமியில தான் நடக்குது. உங்க வாழ்க்கையை சொர்க்கம் ஆக்கிக்கிறதும் நரகம் ஆக்கிக்கிறதும் உங்க கையில் இருக்கு. ஸோ இப்படி எவ்வளோ பேர் அறிஞர்கள், திரைப்பட கலைஞர்கள் திருமணம் செய்வதை பற்றி மட்டுமே நிறையா சொல்லியிருக்காங்க. இன்னொரு படத்தில் கூட தலைவர் சொல்லுவார், பிரதாப் போத்தன்ட்ட ஒரு டைலாக் ஒன்று சமீபத்தில் கூட அதை ஃபேஸ்புக்கில் வீடியோவில் பார்த்தேன். பிரதாப் போத்தன் சொல்லுவார், என்ன தூக்கு அப்படின்வார். தூக்கிட்டேன், நான் எவ்வளோ வெயிட் இருப்பேன், 75 கிலோ. நீ எவ்வளோ? நான் என்ன ஒரு 65 கிலோ இருப்பேன். சரி தூக்கு அப்படின்னா, என்ன எப்பறம் நான் தூக்குறது, அதான்டா மேரேஜ் அப்படின்வார். அதனால் நம்மளை வந்து எந்த இடத்துல வச்சு பார்க்குறோம், எப்படி மக்கள் முன்னாடி இந்த சமூகத்தில் நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு திருமணம் என்பது மிக 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 அவசியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதான் அவசியம் என்று சொல்லி என்றென்றும் இதற்கு மாறுபட்ட ஒரு கருத்தை மட்டும் அவர் தீர்ப்பாக வழங்க மாட்டார். அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது, 2 குழந்தைகள் இருக்கிறது, மனைவி வீட்டில் தான் இருக்கிறார். திருமணம் அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டால் மதுரையை நெருங்க முடியாது, மேலூரிலேயே ரூம் எடுத்து தங்க வேண்டியதுதான் என்பதை மனதில் கொண்டு இன்று ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நீதிபதிகளுடைய நிலைமையை பார்த்தீங்களா? இத்தனைக்கும் செம்பிலையும் நீதிபதியாக தான் நடிச்சிருக்கேன். அழகாக பேசுகிறார். அவர் என்ன என் நிலைமைக்காக தான் கவலைப்படுறாரு. திரும்ப வீட்டுக்கு போகணுமா இல்லையா அதை யோசிச்சுக்குங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அதோட அவர் சொன்ன வார்த்தைகளில் நீங்கள் முழு செய்தியை கூட விட்டுருக்கேன்.
உணர்வுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், உறவுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நமக்கு பழைய உறவுகள்னு பார்த்தா நம்முடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க. ஆனால் திருமணமாகிற போது தானே மனைவி என்ற ஒரு உறவும் மைத்துனர் என்ற ஒரு உறவும், அதே போல் அந்த வீட்டினுடைய மாமா அத்தை போன்ற உறவுகளும் புதிய உறவுகள் வருகின்றன. குழந்தை பிறந்தா தகப்பனாகிறோம், அவனுக்கு குழந்தை பிறந்தா தாத்தா ஆகிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் வர காரணமாக இருப்பது எது என்று கேட்டு, அதுக்கு இன்றைக்கி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை வரவழைச்சார், அதே போல் பாக்யராஜை வரவழைச்சார், அழகாக பாடுறாரு. எல்லா திறமைகளையும் உடைய ஆதவனுக்கு நம்முடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லி, அவர் சொன்னார் பாருங்க, சில நேரங்களில் நல்ல செய்தியை சொல்கிறப்ப அமைதியாக இருந்துடுறோம். ஆனால் அதையே கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னால் கேட்டு பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் இல்லை, திருமணம் இந்த சூழலில் இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒன்றும் அவசியமில்லை என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. புது மாப்பிள்ளை போல அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே நன்றி, வணக்கம். எங்களோட பேசுறதுக்காக சமமாக உட்கார்ந்திருக்கும் அனைத்து பேச்சாளர் பெருமக்கள் மற்றும் பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், முதல்ல நீங்கள் கேட்டுட்டே அவர் ஆதவனுக்கு இங்கே சேர் போட்டிருக்கலாம் சார். பாவம் சார், அவர் அங்கே ஏறி நின்று கெஞ்சுன்னு கேட்குறேன். நான் இப்படி பேசுகிறேன், அதுக்காக கைத்தட்டுங்க. எனக்கு வேறு வழி இல்லை, அதுக்காக கைத்தட்டுங்க. எனக்கு இந்த டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, அது கைத்தட்டுங்க. அவங்க அவருக்காக பேசவே இல்லை, உங்ககிட்ட தான் பேசினார். முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? இந்த டாபிக் எனக்கு ஓகேவா இல்லைன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கூடாது. உங்ககிட்ட அத்தனை தடவை கெஞ்சி கூத்தாடினார் சார். கண்ணீர் மழுக பேசினாரே, பார்த்தீங்களா? அழுதுட்டேன் நானே. அதே மாதிரி தான் சார் அந்த காலத்தில் கல்யாணமும் இருந்தது. கேட்டால் தானே எனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாம் இல்லையா? அப்புறம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குடும்பத்தை ஒன்றா நடத்தலை, இப்படியா குழந்தைய வளர்ப்பீங்க, இப்படி தான் புருஷனை பார்த்துப்பியா, இப்படி தான் ஒரு பொண்டாட்டியை பார்த்துப்பியான்னு நான் கேட்டேனா? கேட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள், எல்லா வயசும் எடுத்தீங்களே, ஏன் சார் சிம்பு வயசு எடுக்கல? சிம்பு சார் சிங்கிளாக சந்தோஷமாக இருக்கிறதுனால அவரை விட்டுட்டீங்க, அப்படி தானே? கேட்டால் படத்தில் இவங்க சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக சந்தோஷமாக இருக்கார் இல்லையா? இதில் வேறு இவர் திரைப்படத்தில் அவர் அந்த டைலாக் பேசியிருக்காரு. திரைப்படத்தில் எல்லாரும் என்னென்ன டைலாக் டைரக்டர் கொடுக்குறாங்களோ பேச தான் செய்வாங்க. பக்கத்தில் ப்ரொடியூசர் உட்காந்துருக்காங்க, கேளுங்க. அந்த டைலாக் அந்த இடத்துல பேச தான் செய்வாங்க. சிம்பு சாரும் பேசலையா? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குன்னு வீட்டு வித்ரிஷா கிட்ட கெஞ்சலியா? அதுக்காக கல்யாணமாக பண்ணிக்கிட்டாரு. அது திரைப்படங்க, இது நிஜம். அந்த கேப் வேண்டாமா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாமா? உங்களுக்கு தெரியாததா ஆதவன் அவர்களே? இதில் வேற நடுவர் அவர்களையும் ஒன்றா வேற இங்கே சேர்த்துக்கிறது. அவங்களுக்கும் சொல்லியிருக்காரு, ஏன் இங்கே இருக்கவங்க எல்லாம் கல்யாணம் அவசியம்னு பேச வந்திருக்கோன்னா வீட்டுக்கு நாங்கள் போனோம், அப்போ தான் சோறு கிடைக்கும் அப்படின்னு இவங்களே இங்கே பேசிக்கிட்டாங்கன்னா எங்கள் தரப்பு வாதத்தில் நாங்கள் என்ன தான் பேசுகிறதப்போ? அடுத்ததா சரி, தேங்க்யூ. ஆமாம், அடுத்தது ஒரு வேறு அனுபவம். திருமணம் என்பது அனுபவம். திருமணம் மட்டும் இல்லை. இல்லை, முதல் கேள்வியை உங்களை கேட்டு செஞ்சாங்களான்னு முதல் கேள்வி கேட்குறீங்க. ஆமாம். திருமணம்ங்கிறது மணமகன் அல்லது மணமகள் வேண்டாம், அந்த பையன் அந்த பொண்ணு இவங்களுடைய சம்மதத்தோடு நடைபெறுதா அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்க. சரி, அடுத்து ஏன்னா எதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பொண்ணுக்கு 21 வயசாச்சுன்னு ஆட்டோவில் அவர் எழுதிட்டு போயிட்டாரு. அதனால அந்த ஆட்டோக்காரனை பார்த்துன்னு 21 வயசாச்சு, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு முதல் கேள்வி. இல்லைன்னா 30 போகுது, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு. ஏங்க, வயசுக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? வயசு மட்டும் இருந்தால் போதுமா? அங்கே வாக்கப்படுறவங்களை வச்சு காப்பாற்றணுங்கிற ஆசை வர வேண்டாமா? அப்புறம் இப்போவே பாரு, முடி கொட்டுது, மண்டியில் இருக்க முடியெல்லாம் போட்டால் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? கல்யாணம் பண்ணி 1 வருஷத்தில் மொத்த முடியும் போயிடுச்சுன்னா அப்போ அவங்களோட தானே இருந்தாகணும். அதை ஏற்றுக்க முடியாமல் ஒருத்தங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கான இங்கே கண்டிஷன்ஸே தப்பாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க ஐயா, கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆமாம், கல்யாணமான ஒரு பெண், அதுவும் அந்த காலத்து பெண்லாம் கிடையாது, இப்போ இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வீட்டில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு இருக்கு. அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம் அவ்வளவு கசப்பாக இருப்பதால் தான். கல்யாணம் யாருக்கு தெரியுமா இனிக்குது? உட்காந்துக்கிட்டே டீ இஞ்சி போட்டிருக்கா,
இப்படி காமிச்சா டீ, இப்படி காமிச்சா காஃபி, அப்புறம் வெந்நி சுட்டுருச்சா, சாதம் குக்கர்ல வைக்காதீங்க, எனக்கு வடிச்சு கொடுங்க, அப்பதான் நல்லதுங்கிறாங்க. ஏன் வடிச்சு சாப்பிட வேண்டியதானே? அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதுக்கு ஒரு திருமணம்னா அந்த திருமணம் தாங்க நாங்க அவசியம் இல்லைன்னு சொல்றோம். நல்லா சொல்லுங்க. சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டிருக்கு உங்களுக்கு. இன்னொன்னு இவங்க உடனே நாங்க வந்து கல்யாணமே வேணான்னு சொன்ன மாதிரி, கல்யாணம் நாங்க அவசியம் இல்லைன்னு தான் சொல்றோமே தவிர காதல் அவசியம் இல்லை அப்படின்னு நாங்க சொல்றதே இல்லை. இருங்க 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 இருங்க, எனக்கு புரியல சரியா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு இன்னும் புரியல. அதாவது கல்யாணம் வேணான்னு தான் சொல்றீங்களே தவிர, ஆமா அவசியம் இல்லைன்னு தான் சொல்றோம். சொல்றீங்களே தவிர காதல் அவசியம் இல்லைன்னு நாங்க சொல்றது இல்லை. ஏன்னா காதல் அழிவதில்லை. அழிவதில்லை. சரி சரி, அப்புறம் அந்த காதலிச்சவங்களை என்ன பண்றது சார்? அடுத்தடுத்து படிக்கட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறதுக்கு இது பிசினஸ் இல்ல சார். நீங்க அந்த காலத்துல பாத்துருக்கீங்கல்ல, பொண்ணு கொடுக்கும் போது எவ்வளவு பவுனு, எவ்வளவு பொண்ணு. இப்பெல்லாம் கொஞ்சம் நாசுக்கா மாறிடுச்சு. அப்படிலாம் வாயை திறந்து கேட்கறது இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்க பொண்ணு போடுறத போடுங்க, நாங்க எங்க பொண்ணுக்கு டெய்லியும் அடிதான் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கும் அதை தரட்டுமா அப்படின்னு கேட்க முடியாது. போடுறத போடுங்க, நாசுக்கா கேட்க. சார் இது வந்து திருமணம் இல்லை சார், திருப்பணம் அப்படின்னு வச்சா இது கரெக்டா இருக்கு. சபாஸ், அருமை அருமை. திருமணம் இல்ல, திருப்பணம். அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இப்படி கால் நீட்டி உட்காந்துட்டு, அப்பா அடா, அதுவும் திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்ன என் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, கடமைக்கேன்னு ஒரு கல்யாணம் பண்ணீங்களா, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? கடமைக்காக போய் ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது சார். பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுல தானே ருசி இருக்கு. கடமைக்குன்னு கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் நிலைச்சிருக்குன்னு நீங்க எப்படி நம்ப முடியும்? அத அந்த மாதிரி திருமணம் தான் அவசியம் இல்லைன்னு நாங்க மறுபடியும் சொல்றோம். அப்ப எந்த மாதிரி திருமணம் அவசியம்னு சொல்றீங்க? அதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல சார். இப்போ பிரச்சனையே வந்து அங்கதான் இருக்கு. என்னன்னா, காலங்காலமா கல்யாணம் பண்ண தாத்தா பாட்டியை பார்க்குறோம், அம்மா அப்பாவை பார்க்குறோம், இதோ ஆதவன் சாரை பார்க்குறோம். இந்த மாதிரி பல பேர் பார்த்ததுக்கு அப்புறம், ஏங்க கல்யாணம் பண்ணால் இப்படி தான் இருக்கணுமா, அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கான எக்ஸாம்பிள் தான் சார் எங்களுக்கு சரியா இல்லை. ஒருவேளை எக்ஸாம்பிள் கரெக்டாக இருந்திருந்தா, இவ்வளோ அழகாக இருக்குமா திருமணம் அப்படின்னு தெரிஞ்சா எதுக்கு திருமணம் வேணான்னு சொல்ல போகிறோம் சொல்லுங்க? அப்போ வச்சா அதே இப்போ வரைக்கும் என்ன, அம்மா சோறு சூப்பர், அம்மா சோறு சூப்பருங்கிறோம். ஏன் சொல்கிறோம்? பழகி போயிடுச்சு, காலம் மறுபடியும் எனக்கு அம்மா சோறே வேணான்னு நான் ஓடுறோம். இல்லைங்க, அம்மா சோறு அப்போ இருந்து பார்க்கும்போது சுவையாக தான் இருந்தது. ஆனால் வீட்டில் கல்யாணத்தில் பார்த்தா, என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொல்கிறா, நான் வந்து டியூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படி சண்டை போட்டுப்பாங்க, திரும்ப வரும்போது வீட்டில் 2 பேர் இருப்பாங்களா, ஒருத்தங்க தான் இருப்பாங்கன்னு பயந்து பயந்து நான் வீட்டுக்கு வருவேன்னு. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி குழந்தை பெற்றா இந்த சொந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணக்கூடாது சார். 2 பேருக்கும் மனசிறங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா, சந்தோஷமாக இருக்க முடிஞ்சா அப்போ தானே அந்த குழந்தைக்கு நிம்மதி. இவங்க 2 பேரும் சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் சொசைட்டியில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக, எகுத்த வீட்டில் இருக்கவர் பாராட்டு தெரிவிக்கணுங்கிறதுக்காக குழந்தையும் பெற்றுப்பாங்களாம். குழந்தை யார் வளர்ப்பா? பக்கத்து வீட்டுக்காரனா? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும், சுவையாகவே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு டயலாகும் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 1000 பொய் வேணாலும் சொல்லலாமா. 1000 பொய்க்கு மேலே ஒரு கல்யாணத்தை கொண்டு போய் நிறுத்தும் போது அது எப்படி சார் நல்லா இருக்கும்? அப்புறம் எப்படி நீங்க இந்த திருமணம் அவசியம்னு வேற சொல்றீங்க? அவ்வளோ பொய் சொல்லி ஒரு விஷயம் சொல்லணுமா? அதுல மொய் வேற செய்யணுமா அந்த பொய்க்கு? அது வேற மைக்க போட்டு சொல்லுவாங்க, சொக்கலிங்கம் 501 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்ப இருக்கிற பத்திரிக்கை கூட அதுக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்லதுன்னு நினச்சிக்கோங்க சார். அதே மாதிரி நம்மளுடைய பெரியவங்க, அவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு தான் செஞ்சுருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் இல்லை. அப்போ என்ன ஆகுது, எனக்குன்னு ஒரு லேண்ட் இருக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குங்கும் போது, இன்னொன்று யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலாம்னா, என் குழந்தை எதுன்னு எனக்கு தெரியாது. முதல்ல எனக்காக ஒருத்தி, எனக்காக ஒருத்தன் இருந்தால் தான் என் குழந்தைய நான் ஐடென்டிஃபையே பண்ண முடியும். அதற்காக முதல்ல அது வருது, ஒருவன் ஒருத்தின்னு நம்ம கொண்டு வரலாம், அட்லீஸ்ட் அப்பாவாவது வந்து ஒருத்தங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திருமணம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது பாலிகேமி, அதாவது ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இது அந்த காலத்துல சரின்னு தானே சார் இருந்தது. இப்ப நமக்கு அது தவறா தெரியுது, ஆனா அப்ப அது சரின்னு தான் இருந்தது. குழந்தை திருமணங்கள் அப்ப எவ்வளோ மனசார நீங்க சொல்ற அதே பாட்டோட ஜொலிப்போட எத்தனை பேரை கொண்டு வந்து சொந்தங்கள் சூழ
சின்ன குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். அந்த குழந்தையோடைய கணவன், ஒருவேளை அந்த குழந்தை பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, அந்த குழந்தை காலத்துக்கும் விதவையாக இருந்தது. அதுவும் அப்பொழுது சரியாகத்தான் இருந்தது. காலத்துக்கு ஏற்ப அப்ப அவங்க சரி நினைச்ச விஷயங்கள் இப்ப நமக்கு தவறாக இருக்குது. இப்ப நீங்க அவசியம்னு சொல்ற திருமணம் கூட தவறாக தெரிவதற்கான காரணங்கள் இப்போ உங்களுக்கு புரியலனாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல புரியும் சார். அதுவும் அடுத்தது இந்த எதுக்காக ஒரு சில நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கோன்னே தெரியாமல் நம்ம 3 மணி நேரம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காருவோன்னு. இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற, அவர் சொன்னார்ல 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அந்த 100வது கல்யாணம்லாம், இந்த கல்யாணத்தில் என்ன பண்ணோன்னே தெரியாமல் அத்தனை திருமணங்கள் முடிந்திருக்கிறது சார். 100 வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க, 40 வருஷம் ஒன்றா இருந்திருப்பாங்க, ஒன்றா இருந்து என்ன செஞ்சோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் தெரியாமலே கூட போயிருந்திருக்கு சார். ஸோ அதனால எதற்காக ஒன்றாக இருக்கிறோம் என்று தெரிந்தே ஆக வேண்டும். இவர் சொன்னார் இப்போல்லாம் வந்து இந்த சேம் செக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது எதுவும் இப்போ முளைக்கல. பல காலங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆணோட ஆண் சொல்றது நம்மளோட நூல்கள் எல்லாம் கூட இருக்கு. ஒரு ஆணுக்கு ஆணை பிடிப்பதும் பெண்ணுக்கு பெண்ணை பிடிப்பதும் இல்லை யாரையுமே பிடிக்காம இருப்பதும். ஆனால் இவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க சார். அவங்க ஃபோர்ஸ் பண்ண அந்த கல்யாணங்களில் கூட இருந்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தலைவலியா, மூட்டு வலியா, இடுப்பு வலியா, கல்யாண கட்டு போடு சரியா போயிடும், உனக்கு சரியா போகும். கூட இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அதை பற்றி இங்கே யாருக்குமே யோசனை இல்லை. உங்களுக்கு வயசானா ஒரு துணை வேண்டாமா? உங்களுக்கு ஏதாவது சமைச்சு போட ஒரு ஆள் வேண்டாமா? எல்லாம் உங்களுக்கு வேணும். அவங்களுக்கு நீங்கள் இருப்பீங்களா? அந்த கேள்விக்கான விடை தெரிந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவெடுப்போம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். கல்யாணம் அழகான விஷயம்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ரீசெண்ட்லி கல்யாணம் ஆயிருக்கு, ரசிக்கிறோம். ஆனால் எங்கள் மேலே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அது அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வாங்க. ஆமாம், இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க பேசுகிறது காட்டிலும் இதுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்குறீங்களா, அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நல்லா கேட்டாங்க, யாரை கேட்டு கல்யாணம் பண்ணுறீங்க? மொதல் கேள்வி, எங்கிட்ட அனுமதி கேட்குறீங்களா? இது நீங்கள் சொல்லுங்க. அந்த காலத்தில் ஒரு கதாநாயகி பாடுற மாதிரியே ஒரு பாட்டு இருக்கு. சிரிக்க சொன்னார் சிரித்தேன், பார்க்க சொன்னார் பார்த்தேன், எனக்கெனவோர் இதயமில்லை தோழி அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா, எங்கள் அப்பா எனக்கு என்ன ஆடை வேணுங்கிறது என்கிட்ட கேட்டார், எனக்கு என்ன புத்தகம் வேணுங்கிறது எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், என்ன சாப்பிடுவேன்னு என்கிட்ட கேட்டார். ஆனால் எந்த மாப்பிள்ளை வேணும்னு என்கிட்ட எங்கள் அப்பா கேட்கலையே, இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த காலத்தில் கண்ணதாசன் எழுதின பாட்டு ஒன்று ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு உண்டு. அதே கேள்வி இவங்க கேட்குறாங்க, எங்களை கேட்டு கல்யாணம் பண்ணீங்களா ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, அடுத்த கேள்வி, அப்படி கேட்காம இருக்கக்கூடிய அந்த கல்யாணம் அவசியமா? அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னாங்க, ஒரு காலத்தில் பால்ய விவாகங்கள் இருந்தன, குழந்தை திருமணங்கள். இப்போ கூட அந்த குழந்தை திருமணம் பண்ணால் அந்த சட்டப்படி பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. இந்த குழந்தை திருமணங்கள் எல்லாம் இப்போது இல்லாமல் போய்விட்டன. அதுபோல் உங்களுடைய திருமணம் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடாது என்பது என்ன நிச்சயம்? 2வது கேள்வி கேட்டாங்க. இன்னொன்று, கடமைக்காக பண்ணாதீங்கய்யா. அந்த பொண்ணு கழுத்தில் தாலி அப்படி ஏறினோடனே அப்பா அப்படி கண்ணீரை தொடச்சிக்கிடுவார், வேலை முடிஞ்சிச்சு, அதோடு சரி. இந்த கடமைக்காக செய்தால் எங்களுடைய திருமணம் சிறப்பாக இருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் அருமையான கேள்விகள், ஆணித்தரமாக கேட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நான் உட்காந்துருந்தேன்னா எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காகத்தான் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சந்தியா. திமிரொன்று பிடிக்கும், அது என் தமிழுக்காய் மட்டும் இருக்கும். திமிரொன்று பிடிக்கும், அது என் தமிழுக்காய் மட்டும் இருக்கும். உடம்பில் ஏறும் முறுக்கெல்லாம் என் தமிழ் மொழிக்கான செருக்காக இருக்கும். மொழிகள் 1000 வந்தாலும் என் தமிழ் மொழியின் மீது பற்று மாறாதிருக்கும். எந்நிலை வந்தாலும் நிலை மாறாமல் நிற்போம், தலை நிமிர்ந்து சொல்வோம் நம் தாய்மொழி தமிழ் என்று. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஹை நியூஸ் நேயர்களுக்கும், இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும், அழகான சகோதரி சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, அற்புதமான ஒரு தலைப்பு. ஆனந்தியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் நல்லதை தவிர மற்றது எல்லாத்தையும்
நல்லா பேசுவாங்க, நல்லது மட்டும் பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. இதுல நீங்க வேற அந்த சைடு நல்லா ஆமா ஆமான்னு மண்டைய வேற ஆட்டுறீங்க. வீட்ல ஆட்டி ஆட்டி பழக்கமாயிருச்சு. ஏமா நான் என்ன உங்க கட்சியா அவங்க கட்சியா? ரெண்டு கட்சியும் இல்லம்மா. ஐயோ, ரெண்டு பேரும் சேம் கலர்ல Dress போட்டிருக்கும் போதே எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. நீங்க அந்த பக்கம் தான் பேசுறீங்க. நான் கேக்குறேன், கணவன் வந்து சேர்ல உட்கார்ந்துருப்பாராம், இந்த கையில டீன்னு கேட்டா அந்த அம்மா ஓடி வந்து கொடுக்குமா, இந்த கையில காஃபின்னு கேட்டா அந்த அம்மா ஓடி வந்து கொடுக்குமா? எந்த காலத்துலமா இருக்கு? ஒரு வாரம் நீ சமைச்சா அந்த அம்மா ஒரு வாரம் சமைக்கணும். பாருங்க என்னமா கை தட்டுறாரு பாருங்க. ஒரு வாரம் அவர் துணி துவைச்சா அந்த அம்மா அடுத்த வாரம் துணி துவைக்கலாம். அவர் துவைக்கலன்னா அந்த அம்மா அந்த அவரை போட்டு துவைச்சு எடுத்துரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதையும் தாண்டி குழந்தைய பெத்துக்கிறீங்க, யாரு வளர்க்குறீங்க? என்ன ஒரு வீரவசனமான ஒரு பேச்சு, இதுக்கு நீங்க கையை வர தட்டினீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? அற்புதமா வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார், அவசர தாலாட்டு அப்படின்னு. பெத்து போட்டுட்டீங்க, யார் வளர்த்தீங்க, யார் கொஞ்சினீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் நான் சொல்லட்டுமா? ஒரே ஒரு பதில சொல்றேங்க. சோலைக்கு பிறந்தவளே, சோலைக்கு பிறந்தவளே, சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கு போகிறேன் வெண்ணிலவே கண்ணுறங்கு. அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி நீ உறங்கு. 9 மணி ஆனால் உன் அப்பா சொந்தம் இல்லை, 9:30க்கு உன் அம்மாவும் சொந்தமில்லை. ஆயாவும் தொலைக்காட்சி அசதியிலே தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் என் கருவில் வந்தவளே, இதுதான் கதி என்று இன்னமுதே கண்ணுறங்கு. புட்டிப்பால் குறையவில்லை, பொம்மைக்கும் பஞ்சமில்லை, தாய்ப்பாலும் தாயுமின்றி தங்கம் உனக்கு என்ன குறை? மாலையிலே ஓடி வந்தால், மாலையிலே ஓடி வந்தால், மல்லிகையை உனை அணைத்தால் சுரக்காத மார்பும் சுரக்குமடி கண்ணுறங்கு. தாயென்று காட்டுதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்குன்னு சொல்லி பெத்த பிள்ளையை ஓடி வந்து மார்போடு அணைத்து பால் கொடுக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நம்ம இந்த சமூகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் ஓடுறோம் தெரியுமா? ஏன் ஓடுறாங்க தெரியுமா? அப்பனும் ஆத்தாலும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக ஓடுறாங்க. நான் அனுபவிக்காத இந்த சுகத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஓடுறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நான் இந்த மேடைக்குள்ளே வந்துட்டு இருந்தேன். மேடைக்குள்ளே வரும்போது நிறைய பசங்கள்லாம் வந்து அக்கா 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 அப்படின்னு ஓடி வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நிறைய சகோதரிகள்லாம் ஓடி வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எங்கள் அணியில் இருக்கிற ஆதவனாக இருக்கட்டும், ரவீந்திரன் அண்ணாவாக இருக்கட்டும், அண்ணா அண்ணான்னு ஓடி வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்துக்குள்ள கூட மாமா, மச்சான், மாப்பிள்ளை, பங்காளின்னு உறவுகளுடைய பெயரை சொல்லி நாம ஒரு உறவை பலப்படுத்துறோம்னு சொன்னா அதுதாங்க அழகான திருமணத்துல கிடைக்கக்கூடிய உறவு. நடுவர்களே, இன்னைக்கு நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா? அபிஷேக் ராஜா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம போல்டான ஒரு பையன். ஆனா அவன் இவ்வளோ போய் பேசுவான்னு இப்பதாங்க எனக்கு தெரிஞ்சது. இன்னும் பேசவே இல்லையம்மா? இல்ல, வரும்போது பேச ஆரம்பிச்சிட்டான். ஓ, அவர் காலையிலே பேச ஆரம்பிச்சாரா? என்ன ஒரு அப்பட்டமான ஒரு பொய் தம்பி, நான் நிஜமா நினைச்சே பார்க்கல, சத்தியமா சொல்றேன். இவர் வந்து இங்க திருமணம் வந்து அவசியம் இல்லைன்னு அணியில உட்காந்துருப்பாராம். ஆனா இவர் மட்டும் அங்கிருந்து கிளம்பி வரும்போது நாயகன் கெட்டப்ல தலையா வாரிட்டு குங்குமம் போட்ட வேற வச்சுக்கிட்டு அழகா ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு அம்மாக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி, அம்மா இன்னைக்கு நான் இந்த கெட்டப்ல தான் பேச போறேன், அம்மா நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்வதற்கு அம்மாங்கிற ஒரு உறவு உனக்கு தேவைப்படுதே. உன்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு உறவு வரும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி எப்ப நீ அடைவனா திருமணம் அடைஞ்சா மட்டும்தான் அடைய முடியும். நடுவர்களே, சொந்த வீடு, சுகமான வாகனம், வண்ண தொலைக்காட்சி, விதவிதமான ஆடைகள், வகை வகையான அணிகலன்கள், வங்கி கணக்கில் வளரும் பணம், இடைவிடாத தேடலுக்கு நடுவில் பலருடைய வாழ்க்கை இன்னைக்கு இயந்திரமா போயிட்டு இருக்கு. அந்த இயந்திரமான வாழ்க்கைய ஒரு மனுஷனா மாத்த முடியும்னா திருமணம் பண்ணா மட்டும்தான் அவன் மனுஷனா மாறுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பா ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன கேக்குறேன், இப்ப வந்தது ஒண்ணும் இல்ல, சுருக்கமா நீங்க 3 பேரும் மனுஷனே கிடையாதுங்க, அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்கிற முடிஞ்சு, அவ்வளவுதான், பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு. சும்மா சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஆதவன் கூட என்ன பேசினார்னா, எங்க மனைவிக்கு பயந்து தான் நான் பயப்படுற முகமா அது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம எங்க மனைவிக்கு பயந்து நான் பேச வேண்டியதா இருக்கு, நீங்க எங்க பக்கம் தீர்ப்பு கொடுக்கலன்னா நீங்க வந்து மனைவியை சந்திக்கவே முடியாதுன்னு எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு பயங்கரமான வெடிகள்லாம் விழுந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போடுங்க. எங்க சண்டை வரும் தெரியுமா? சண்டைக்கு பயந்து தான் இவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்களா? நான் கேட்குறேன். அப்படி சண்டையே வராமல் நீங்கள் வாடனா நான் ஒரு டிப்ஸ் இங்கே கொடுத்துட்டு போகிறேங்க. கல்யாணமான அங்கிள் ஆன்டிஸ் நீங்களாம் கேட்டுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கணவன்னா காங்கிரீட் சிமெண்ட் மாதிரி.
அது செட் பண்ண உடனே போட்டு நம்ம இஷ்டத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் அடிக்கக்கூடாது. கொஞ்ச நாள் போகட்டும் அப்படியே விட்டுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறதோ மிதிக்கிறதோ குத்துறதோ என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் மனைவிங்கிறவ மண்பானம் மாதிரி அது செய்யும் போதே நமக்கு எப்படி வேணுமோ அந்த பக்கம் தட்டிக்கணும் குத்திக்கணும் அடிச்சுக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும். செட் ஆயிடுச்சு மகனே மாற்றவே முடியாது. இந்த மாதிரி ஒரு டிப்ஸை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா இவர் மாதிரி 10 பேரம்பேத்திகளை எடுக்கலாங்க. 28 வயசு தான் ஆகுது, ஆனாலும் 10 பேரம்பேத்திகளை எடுத்திருக்காருன்னா கையை அங்கிட்டு நீட்டுங்க. என்ன நடுவர் அவர்களே, எங்க தெரியுமா சண்டை வரும்? நீ வேணா நான் உனக்கு வேணான்னும் போது தாங்க சண்டை வரும். நீ எனக்கு வேணாம் நான் உனக்கு வேணான்னும் போது தாங்க சண்டை வரும். நான் உன் மேல வச்சிருக்க அன்பு பெருசா நீ என் மேல வச்சிருக்க அன்பு பெருசான்னு எப்ப நினைக்கிறோமோ அப்ப சண்டை வரும். அந்த உறவு எந்த உறவா இருக்கும்னா கணவன் மனைவிங்கிற ஒரு உறவா மட்டும்தான் இருக்கும் நடுவர் அவர்களே. இவங்க பேசிட்டு போனதை பார்த்தா, ஆனந்த் பேசிட்டு போனதை பார்த்தா 60ஆம் கல்யாணம் பண்றது கூட நம்ம ஆளுங்க பயப்படுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு திருமணம்னாவே ரொம்ப கஷ்டமான கொடூரமான ஒரு விஷயம்னு பேசிட்டு போயிருக்காங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கோர்ட்டுல போய் நாங்க நிக்கிறோம். கல்யாணம் பண்ணி விவாகரத்து அடைஞ்சி அது எங்கமான கப்பல் ஏறி ஃப்ளைட் ஏறி இதுக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஜாலியாக முரட்டு சிங்களாக இருந்துட்டு போயிடுறோமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. நான் ஒன்று கேட்குறேன், நான் ஒரு வழக்கறிஞர். விவாகரத்து கோர்ட்டில் நிறைய வழக்குகள் திருமண முறிவுகள் வருது, நாங்களும் அதை பார்க்குறோம். ஆனாலும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, 2வது மறுமணம் செஞ்சுக்கிறதுக்குன்னு எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முதல் திருமணத்துல தன்னுடைய கணவனையோ மனைவனையோ இழந்துட்டாங்க. அந்த உறவு பிரிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கும் எனக்குமான புரிதல் இல்லை, அதனால அந்த திருமண முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவன் மூளையில் அங்கேயே யாரும் உட்கார்ந்துறது இல்லை. தனக்கு துணையை நிச்சயம் இந்த உலகத்துல இருக்கும் 2வது மறுமணம் செஞ்சு அவ மூலயமா சந்தோஷத்தை நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் மறுமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷம் மட்டுமல்ல இரட்டிப்பு சந்தோஷங்களோடு வாழக்கூடிய நிறைய மக்களை இந்த சமுதாயத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அங்க ஜெயிக்கிறோங்க. திருமணம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது நடுவர் அவர்களே. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப அப்பா அம்மா கடவுள் கொடுத்த உறவுங்க, நமக்கு அப்பா அம்மா கடவுள் கொடுத்த உறவு, நமக்கு நம்ம கூட பிறந்த அக்காவும் தங்கச்சியும் அண்ணனும் தம்பியும் நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்த உறவு. நம்ம நட்பு அப்படிங்கிறது படிக்கிற ஒரு பள்ளிகள்லையோ இல்லை கல்லூரிகள்லையோ இல்லை வேலை செய்கிற இடங்கள்லையோ நட்பு அந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய உறவு. ஆனால் தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ யார் கொடுத்த உறவுனா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவாக தாங்க இருக்க முடியும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவாக தான் இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கல்யாணமாக நிறைய பசங்க இருக்காங்க. சந்தியாக்கா மாதிரி அழகான ஒரு பொண்ணு வேணும்னு அவனுக்குள்ள ஒரு கனவு இருக்கும். ஆமா, வேணாவா? சந்தியாக்கா மாதிரி அடக்கமான அழகா பேசக்கூடிய அழகா கூந்தல் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வேணும்னு ஒரு ஆண்களுடைய கனவா? இல்ல சந்தியாங்கிறீங்க, யாருன்னு சொல்லலையா? அது நான் தான் நடுவுறேன். ஓ, நீங்க தான். இப்ப கேட்டுட்டுங்க. இப்ப கைத்தட்டல் வராது. இப்ப பாருங்க, அது இங்க இருக்கக்கூடிய பெண்கள், நான் உட்பட திருமணமாகாத என்ன மாதிரி பெண்கள்லாம் உங்களை மாதிரி அழகான ஆண் அழகன் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஆண் அழகனா நல்லா பேசக்கூடிய அழகான நகைச்சுவைகளை திரிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞன் வேணும்னு ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனால் அந்த திருமண வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காதல் வசப்படுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆண் பெண்ணை பார்க்கக்கூடியதா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையின் இணையாக நாம் தேர்வு செய்யக்கூடிய பக்குவம் எங்கே கிடைக்கும், எங்கே நிறைவேறும் அப்படின்னு சொன்னால் திருமணத்தில் மட்டும்தாங்க நிறைவேறும். அதனால தான் அது அவசியம் நான் சொல்ல வரேன். சங்கடங்கள்னு சொல்கிறீங்களே, கல்யாண வாழ்க்கைனாவே சங்கடங்கள் தான், பிரச்சனைகள் தாங்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, சங்கடங்கள் பிரச்சனைகள்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல முடியும். ஐயில் செலவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் அதை ரசிக்க முடியலையா, அதை அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. மினி மீல்ஸ் மாதிரி வெரைட்டியான நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும். இந்த மினி மீல்ஸ் மாதிரி வெரைட்டியெல்லாம் நம்ம ரசிக்கணும்னா வாயை திறந்துட்டு வாட்டர் டேங்க் அளவுக்கு ரசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வாட்டர் பேக்கெட் அளவுக்கு சின்னதாக மனசை மட்டும் சின்னதாக திறஞ்சு வையுங்களேன், அப்படியே கவலை காலியாயிரும், வாழ்க்கை ஜாலியாயிரும் நடுவுறாரு. அதுக்கே இவ்வளோ பெரிய போராட்டம்ங்கிற நான் இப்படி சொல்லி நான் நிறைவு பண்ணுறேங்க. எல்லாருடைய உறவுகளும் எங்கே ஜெயிக்கும் அப்படின்னா, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான சாட்சியாக நான் இங்கே நிற்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியாக என்னுடைய சந்ததிகள் நிற்பாங்க. ஒரு மனித சங்கிலி எங்கு பிறக்கிறது அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கையில மட்டும் தாங்க பிறக்கும். நடுவர் அவர்களே, 10 மாதங்களை நம்ம கடந்து வந்து இந்த பூமியை பார்க்கக்கூடிய தருணங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து, 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து, 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் தின்று, 6ஆம் மாதம் இழப்பது நோக, 7ஆம் மாதம் இடுப்பது நோக, 8ஆம் மாதம் நடை தளர்ந்து, 9ஆம் மாதம் சிலர் முன் மட்டுமே அழுது, 10ஆம் மாதம் பலர் முன் அழுது கதறி கதறி பதறி பதறி பெற்றெடுக்கக்கூடிய வலி கீடினை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட வலியை தாண்டி ஒரு மனுஷனா இந்த பூமியில நம்மளை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா திருமணம் அவசியம் இல்லைன்னு உங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா நம்ம இங்க நின்று பேச வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. விளக்கிலே எண்ணெய் இருக்கிறது, விளக்கிலே எண்ணெய் இருக்கிறது, திரியும் எண்ணெயில் நனைந்தபடி மூக்கை நீட்டி கொண்டிருக்க, திரியும் எண்ணெயிலே நனைந்தபடி மூக்கை நீட்டி கொண்டிருக்க, தீபம் ஏற்றும் தீப்பெட்டியும் பக்கத்தில் மௌனமாய் படுத்து கிடக்க, தீப்பெட்டி திறந்து தீக்குச்சி எடுத்து திரியிலே தீபம் ஏற்ற சுடர் ஏற்ற ஒரு கரம் முன் வந்தால் தான் அந்த இடத்திலே வெளிச்சம் பிறக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நம் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு துணை பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு துணை ஆணும் இருந்தால்தான் அது இந்த சாத்தியமான உலகத்திலே நாம் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒன்று மட்டும் போதென்றால் வாழ்க்கை அல்ல, இரண்டும் சேர்ந்து அதில் ஒன்று பிறக்கிறது பாருங்க, அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் சந்தியா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசுனாங்க. வழக்கறிஞர் தொழில் என்பதாலேயே பேச்சு ரொம்ப சரளமாக வருது. அதோடு மட்டும் இல்லை, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதையை அழகாக சொன்னாங்க. ஒரு வரி சொல்கிறதுக்கே திணறும். சிலருக்கு திருக்குறளே 2வது வரி வராது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நீண்ட கவிதையை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அதே போல் நல்ல கேள்வியும் கேட்டீங்க. எப்படி அப்படின்னா, உங்கள் தாய் தந்தையர் உங்களை திருமணமாகக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நீங்கள் எப்படி இந்த பூமிக்கு வந்திருப்பீங்க, நம்ம எப்படி பூமிக்கு வந்திருப்போம்? கடைசியாக ஒரு வார்த்தை முடித்தாங்க. என்னாகும்? திருமணம் பண்ணால் கவலை காலியாகும், வாழ்க்கை ஜாலியாகும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ரொம்ப பஞ்சு டைலாக். எல்லாம் சினிமாவிலேருந்து நேராக பட்டிமன்றத்துக்கு பஞ்சு டைலாக் வந்துருச்சு. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி அப்படியே கொந்தளிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு அபிஷேக் அவர்கள். வாங்க எழுந்திருக்கேன். இல்லை, திருமணம் அங்கே பயந்து போனேன். இந்த சிலம்பு சுத்தத்துக்கு முதல்ல ஒரு இதை எடுப்பாங்க, அது மாதிரி. காதலெல்லாம் தொலையும் இடம் கல்யாணம் தானே அப்படின்னு யார் ரோமான் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு, எதுக்காக கிட்ட வந்தாலோ எதை தேடி விட்டு போனாலோ. ஏற்கனவே இளைஞர்கள் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த 2 பாடல்களை தொடர்ந்து அவர் வந்து திருமணத்திற்காக பாடலே இல்லை அப்படின்னு ஒரு சொன்னார். கண்டனால் முதல்ல ஒரு அருமையான காதல் திரைப்படம், அது எடுத்தது பிரியான்ற ஒரு பெண்மணி. ஸோ அவங்க வந்து சொர்க்கம் அது மறுபெயர் திருமணம், தேவதை வருவாள் உனக்காக அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். அதுக்கப்புறம் நரகம் அதற்கு மறுபெயர் திருமணம், தெரிந்தே விழுவது எதற்காக. அது பாடலும் இருக்கு. இல்லை, சினிமா பையன்றதுனால சினிமாவை கோட் பண்ணாமல் இருக்க முடியாது அல்லவா? அதவன் அதனால திருமணத்துக்கும் பாடல் இருக்கு. நல்லா கொத்தனார் மாதிரி பயங்கரமா பேசினாங்க. கான்கிரீட் போடணுமா, லப்பம் பார்க்கணுமா, மண்பானை செய்யணுமா, தங்கச்சிக்கு வயசு 30 ஆயிடுச்சு, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல? இங்கதான் கை தட்டணும். சந்தியாவுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல? இவ்வளோ ஆகப்பூர்வமா கல்யாணம் குடிகட்டி பறக்கிறாங்களே, இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்கன்னு கேட்குறேன். அவங்க கூட 21 வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு 4 பிள்ளையை பெற்று உறவினர்கள் எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சு, நீங்கள் எல்லாரும் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் வெளியே போகிறேன், வழக்கறிஞரா வேலையை பார்க்குறேன், ஒரு 3 சீரியல் பண்ணுறேன், அப்படியே ஒரு 4 பட்டிமன்றம் முடிக்கலன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா திருமணம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட கனவை தொடர்ச்சியாக எடுத்துட்டு போய் பண்ண முடியாத ஒரு தடுப்பு செவரா இருக்கு. அவங்க சொன்ன அதே கான்கிரீட் தான், அதே கம்பி தான், அதே செங்கல் தான். கான்கிரீட்ன்றீங்க, தயவு செஞ்சு நம்ம இளைஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் நீங்கள் வந்து கொத்தனார் மாதிரி பேசுனீங்கன்னா சின்ன வீடு எப்படி கட்டணும்னு கேட்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்ககிட்ட, சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று, திருமணம் என்பது 1000 காலத்து பயிருன்றாங்க. அந்த பயிர் வந்து அவிஞ்சு காஞ்சி செத்து போச்சுடா, அந்த பயிரை வச்சு என்ன பண்ணுறது? ஏன்னா காதல்ன்ற மலை சாரல் வேணும்ல. இப்போ இளைஞர்கள் எல்லாரும் நம்ம வந்து ஒரு தேவை என்ன மாதிரி ஒரு தேவையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் விவசாயம் பண்ண தெரியுமா?
அதே மாதிரி திருமணம் அப்படின்ற விவசாயத்தை பண்ண தெரியாம தான் நாங்கள் திண்டாடி தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா லவ் அப்படின்றது ஒரு ஐடியா, மேரேஜ்ன்றது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். யாரோ ஒருத்தர் யாரையோ விட்டு கொடுத்துடக்கூடாது, கடைசி வரை பிடிச்சி வச்சுக்கணுன்றதுக்காக உருவாக்கின ஒரு மாடல் தான் மேரேஜ். அதனால் எவ்வளோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்டே விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மேரேஜ்ன்றதையே கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இப்போ எங்கள் அம்மா அப்பாவை தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்து நான் வளர்ந்துட்டேங்க. ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரியே இருப்பானுங்க. முந்தின நாள் நைட்டு கொலாடி சண்டை மாதிரி அடித்து நாரி இருப்பானுங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இந்த ஆள் மூஞ்சி கூட பார்க்க மாட்டார், நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த பிள்ளை ஈரத்தலையோட காஃபி எடுத்துக்கிட்டு வரும், அவர் அப்படியே காஃபியை வாங்குவார், இவங்க அப்படியே அப்படி தெரியாமல் அவர் காலை தொடுவாங்க, இவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே நாட்களை ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு சிங்க் அவங்க 2 பேருக்குள்ளே இருந்துச்சு. அதே சிங்க் 2022 எனக்கு கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியுமா? அதே காட்சியை வேறு மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு பீச்சில் 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டப்புன்னு இந்த ஆனாவுன்னா வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து ப்ராங்க் பண்ணுறேன் இல்லைனா பைட் எடுக்கிறேன்னு எவனையுமே நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. மடார் வந்து மைக்கை வாயில் விட்டுறாங்க. அப்போ 2 பேர் இருட்டில் உட்காந்து ரொம்ப ப்ரைவசி கஷ்டப்பட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டப்புன்னு அந்த அம்மா வாயில் மைக்கு விட்டு, சொல்லுங்கம்மா, உங்கள் மன ரீதியான தேவைகளை உங்கள் கணவர் பூர்த்திப்படுத்திக்கிறாரா? அவங்க ஒரு நிமிஷம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, இது நீங்கள் என் கணவர்கிட்ட தான் கேட்கணும், அப்போ இவர் யாரு? அதனால் ஏகப்பட்ட கிரைமே நம்ம நாட்டில் கள்ளக்காதல்னால தான் நடக்குது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஆளோட கை கோத்துட்டு போக விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காத ஆளோட கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு இப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த ஃபெமினிசம்னு ஒன்று வேறு பயங்கரமாக கொடி கட்டி பறக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எப்படி பேசுறதுன்னே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொந்தக்காரப்பில் தான், ஏம்மா இழைச்சி துரும்பா போயிட்டு நல்லா சாப்பிடேம்மா, நான் அக்கறையில் தாங்க சொன்னேன், பாடி ஷேமிங் பண்ணுறியாங்குது. அதனால் பெண்கள்கிட்ட எப்படி ஆண்கள் பேசணுன்றது 2022 கூட தெரியல, இளைஞர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம். கல்யாணம் அவசியம் இல்லை அப்படின்னு நான் இப்போ தான் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற கூட சொல்லுவேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நாட்டில் எல்லாமே மாறும், அதெல்லாம் நீங்கள் ரெடி ஆகிக்கணும். அதனால் இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கூட மாற்றி பேசலாம், அது கூட பண்ணலாம். ஏன்னா எதிர்பார்ப்பு நோக்கியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் வீட்டில் பொண்ணு இருக்குங்க, உடனே கல்யாணம் பண்ணி, அவன் மீன் குழம்பா 2 நாளில் கெட்டு போயிடுவாளா, கொஞ்சம் விடுங்களேன், அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம். உன் பொண்ணு என்ன படிக்கிறா, அவளுக்கு எது பிடிக்கும், அவளோட நண்பர்கள் யார், அவள் மொபைல் ஃபோன் கேஸ் எத்தனை வாட்டி மாத்திரா, அவளுக்கு ஏன் மாதத்துக்கு 3 நாள் வயத்த வலி வருது, இது எதுவுமே தெரியாது. பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் நடந்து போயிருது. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச பையனோ பொண்ணோ ஒரு அப்பாவோ அம்மாவோ எப்படிங்க தேர்ந்தெடுக்க முடியும்? அவள் இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஐலாஷ் வேற, இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஐ ஷேடோ வேற, இன்னைக்கு யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வேற, அவள் ஓட்டுற வண்டி வேற, அவள் பேசுகிற பசங்கள் வேற. அவளோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவளே பார்த்துக்குவா. எப்படியும் 17 வயசில் அவளுக்கு வந்து இந்த கோர்ஸை நீ படித்தாதான் உனக்கு ஸ்கோப்பு, இவனை நீ கல்யாணம் பண்ணாதான் லைஃப்பில் ஒரு கேப்புன்னு ஏதாவது உனத்தை கிளப்பி விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ். இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, எங்கள் அப்பாவும் அம்மாவும் திருமணமே செஞ்சுக்காம என்னையும் எங்கள் அக்காவையும் பெத்தெடுத்து இந்த சமுதாயத்தோட அங்கீகாரம் இல்லாமல் நாங்கள் சூப்பராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாலும் எங்கள் அம்மாவை நான் அம்மான்னு தான் கூப்பிட்டுருப்பேன். அந்த 3 முடிச்சு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதா? இது வேற ஒன்று. கல்யாணம் பண்ணாலே அந்த சாமி படத்தில் வர மாதிரி எனக்கு சொந்தக்கார அம்பசமுத்திரத்தில் ஒரு 400 பேர் இருக்கா, அந்த 400 பேர் வந்து வாழ்த்திட்டு போகணுன்றதுக்கா ஒரு வாழ்க்கையில் இருக்கிற லைஃப் சேவிங்கெல்லாம் கொட்டி. ஏன்னா இந்தியன் பேரண்டிங் ஸ்டைலே வந்து ஒரு வினோதமான ஸ்டைல். தனக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு திருமணத்தை பண்ணி வாழ்க்கையை ஒரு மாதிரி கோக்குமாக்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் குழந்தை பிறக்கும், தனக்கு படுற கஷ்டம்லாம் என் குழந்தை பட்டுறக்கூடாது, நின்று ஜாஸ்தி கஷ்டம் கொடுத்துடுறது. அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புலேயே வாழ்க்கையை என்னத்துறது. என் பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா, இதுக்கப்புறம் ஃபோனே பண்ண மாட்டேன். ஆமாம், அங்கே 8 பேர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, அப்படி உனக்கு ஃபோன் பண்ணுவான்? எந்நேரமாக அங்கே தானே வேலை போய்கிட்டு இருக்கு. பக்கத்து தெருவில் இருக்காங்க எங்கள் அக்கா, நல்ல ஒரு சூப்பர் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டதுனால நம்ம அப்பப்போ போய் பார்த்து பேசி அனுசரியாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு வரோம். அவன் எத்தனை சொந்த அக்கா வீட்டுக்கே திருமணம் ஆனதுக்கப்புறம் கெஸ்ட் மாதிரி உள்ளே போயிருக்கான். நண்பன் கொடுக்குற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹண்டர் கேதரர் அப்படின்ற ஒரு ஸ்பெக்ட்ரம்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். வீட்டில் கேதர் பண்ணி ஃபுட்டு வைப்பாங்க, ஹண்டர் பேர் வேட்டையாடிட்டு வருவார், சோறை கொடுப்பாரு, இவங்க பகிர்ந்து உண்ணுவாங்க. நீங்கள் ஒரு லயன் அண்ட் லயனஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த லயன் தண்டமாக அப்படியே மல்லாக்க அப்படியே தான் படுத்து கிடக்கும். இந்த லயனஸ் தான் போய் வேட்டையாடிட்டே வரும். ஆனால் அதே நம்மளோட மனிதர்களோட சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படி கிடையாது. இன்னமும் பெண்கள்னாலே வீட்டிலேருந்து சோறாக்கி போடணும், ஆண்கள் தான் வெளியே போய் வேலை பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமுதாய கட்டமைப்பே மாறிக்கிட்டு இருக்கு. we are going through a paradigm shift. ஏன்னா என்ன தான் தமிழில் பேசினாலும் அப்பப்போ ஆங்கில பிரயோகம் வச்சாதான் வெளிநாட்டுக்காரர் சொன்னதான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவன் தான் ரிசர்ச் பண்ணியிருக்கான். நடுவில் தமிழ் பேசுங்க போதும், நல்ல விஷயம். அதனால் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. பெண்களே
வேற மாதிரியான ஒரு உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஒரு அடக்குமுறைக்குள்ளே கொண்டு வந்து நீ மனைவியாக இரு, நீ 3 வேளை சோறாக்கி போடு. முந்திலாம் மை ஒய்ஃப் இஸ் பிரெக்னென்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வி ஆர் பிரெக்னென்ட்னு சொல்லி பழக்கப்பட்டிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம். அவளும் பிரெக்னென்ட்னா நானும் தான் பிரெக்னென்ட்டு. இன்ஃபேக்ட் லேடிஸ் கூட வந்து குழந்தை பெற்றதுக்கப்புறம் திரும்ப பழைய சைஸுக்கு போயிடுவாங்க. நம்ம நிறைய அங்கிள்ஸ் வருஷம் பூரா பிரெக்னென்ட்டாகவே தான் இருப்பாங்க. குனிஞ்சு நிமிந்து சில்லறை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஆனாவுனா வந்து ஒரு துணை தேடுறது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு துணை. நீங்கள் வந்து இன்றைக்கி பட்டிமன்றத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸ் வச்சு தான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அது ஏன் மாறவே மாட்டேங்குது? அது மட்டும் பழசாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மணிரத்னம்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் வந்து அவ்வப்போது அந்த பர்டிகுலர் டிகேடுக்கு ஒரு அருமையான காதல் கதை ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். அவரே தைரியமாக ஓகே கண்மணின்னு ஒரு படம் எடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் படம். லிவ் இன்னா என்னன்றது தான் படம். பார்த்தா கடைசியில் துல்கர் நித்யா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அட பாவி, சொல்ல வந்த மொத்த கருத்தையே கடத்தி சீனில். அதாவது மணிரத்னம் சாருக்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது. இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்க போகுது, நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் ஃபில்ம் மேக்கராக இருக்கணும், நீங்கள் திருமணம் எதுக்கு பண்ணிக்கிறீங்க, ஊரறிய இவங்க 2 பேரும் கை கோத்துட்டு வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு செலவா, அதுக்கு ஒரு மண்டபமா? அதில் இப்போ இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. இந்த ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, தாலி கட்டின உடனே, மாப்பிள்ளை வேலைக்கு அப்புறம், சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி அநியாயம் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த வெட்டிங் ஷூட்டுக்கே பார்த்தேன்னா கேண்டிடுன்னு சொல்லிட்டு திருப்பி வாத்தியாரே கெஞ்சுறாரு, டே ஒரு 2 நிமிஷம் கூட தாலி கட்டிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுறானா விட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஆகி போச்சு. இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பியர் ப்ரெஷர் இருக்குங்க. ஏற்கனவே சொன்னது போல் இந்த பெற்றோர்கள் வந்து அது ஒரு கடமையாக தான் பார்க்குறாங்களே தவிர தனக்கான துணைவியை இல்லை அவனுக்கு தேவையான கம்பெனினை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அறிவையும் ஆற்றலும் என்னோட குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன்னு எந்த அப்பா அம்மாவும் நினைக்கிறது இல்லை. மை வார்ட், நான் பெத்தெடுத்த குழந்தைக்கு ஹேஸ் ஆல் த மென்டல் கெப்பாசிட்டி டு டிசைட் யாரோட நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நான் கழிக்கணும் அப்படின்னு முடிவு இருக்கிற ஒரு தனித்துவம் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குன்னு நினச்சி எந்த பேரண்ட்டும் நினைக்கிறதே கிடையாது. அது ஒரு பியர் ப்ரெஷர். எங்கள் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே பார்த்துருங்க, எங்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணிடுங்க, எல்லாம் நல்லா பெரிய மண்டபமாக பார்த்துருங்க, இவங்களை கேட்ரிங் கூப்பிட்டுருங்க, கல்யாணம் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். நல்ல வேலை இந்த லாக்டவுனில் கல்யாணம் பண்ணலாம் கொடுத்து வச்சவன் 20-25 பேர்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. செலவும் வந்து நிறைய, சேவிங்ஸும் நிறைய ஆகிப்போச்சு. அதனால் பாதி நேரம் மற்றவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்றதுல தான் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சிவில் பார்ட்னர்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்கு தெரியுமில்ல. நேராக நீங்கள் ஆஃபீஸுக்கு போகலாம், ஐ ஆம் த மேல் பார்ட்னர், ஷீ இஸ் த ஃபீமேல் பார்ட்னர், போத் ஆஃப் அஸ் ஆர் சிவில் பார்ட்னர் அப்படின்னு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போகலாம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன? சிவில் பார்ட்னர்ஷிப். ஐயா தமிழில் தெரிஞ்சா சொல்லியிருப்பேன். ஓ அதான் பேரா? ஆமாம், ஆங்கிலத்தில் தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த டிவோர்ஸ் ரேட் பற்றி கல்யாணம் இல்லை அதான். ஆமாம், ஆனால் சேர்ந்துருக்கலாம்ல. சேர்ந்துருக்கலாம். சரி, அது ஏன் கையெழுத்து போடுவானே? அதுவும் வேணான்றீங்களா? சரி விடுங்க. இல்லை நீங்கள் தான் எல்லாத்துக்கும் அத்தாச்சி கேட்குறீங்களே, அதுக்கு தான் சரி போட்டுக்கலாமே. சரி, கல்யாணம் ஆனால் அத்தாச்சி வந்துடும். பொறுப்பு வந்துரும்ல. ஏன்னா இவங்க அப்படி தானே பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணால் தான் அது வந்து இந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சலங்க பூஜை அரங்கேற்றம் அப்படின்வாங்க. இந்த அரங்கேற்றம் தான் வந்து முடிவுன்ற மாதிரி பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு அதுதான் ஆரம்பமே. நம்ம திருமணம்ன்றது வந்து என்னமோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னே சொல்லிடுறோம். அது 2 மனம் சேர்றதுனால தான் திருமணம். இங்கே நமக்குள்ளேயே ஒரு மனத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இதில் இன்னொருத்தனையோ தேடி போய் அவனை நான் வந்து அகாமடேட் பண்ணி அவங்களோட நான் வாழ்க்கை வாழ்ந்து இது ரொம்ப கடினமான ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். மேரேஜ் கவுன்சிலிங் தேவைப்படுது நிறைய பேருக்கு. ஆண்களுக்கான ப்ராப்ளமை டிவோர்ஸ்க்கு அப்புறம் யாருங்க பேசுகிறா? யாருமே பேச மாட்டாங்க. சட்டத்திலே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன்னா வந்து வேறு மாதிரி ஆகிப்பேன்னு விடுங்க. பட் இருந்தாலும் இந்த சந்தியா அவர்கள் சொன்னது தான் எனக்கு திரும்ப மைண்டுக்கு வருது. ஒரு கணவன் மனைவி அப்படின்ற அந்த ஒரு பாண்டுக்குள்ளே அந்த காலில் மெட்டி போடுறதே என்ன தெரியுமா? அது ஒரு அக்யூபஞ்சர் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதர் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிங்கை கழட்டி வச்சுட்டு தான் போய் பார்க்குள்ளேயே உட்காருவான். நமக்கு அவ்வளோ, அதாவது மேரேஜை நம்ம எல்லாமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டோட தான் அசோசியேட் பண்ணுறோமே தவிர அது ஒரு அடக்குமுறையாகவே தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பிடிச்சவனோட ரெஸ்பான்சிபிளாக இரு, முடிஞ்ச அளவுக்கு சகிச்சுட்டு வாழு, இல்லையா கிளம்பிப்போ. இது தேவையில்லாமல் ஒரு 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 அடைப்புக்குள்ளே வந்து அந்த அமைப்பை வந்து கட்டி காப்பாற்றி ஆகணும். இது ஒரு 1000 காலத்து பயிர். நான் இந்த திருமணத்தை, அதாவது எப்படின்னா 30-35 வருஷம் பிடிக்காத திருமணத்தில் இந்த 4 வருஷம் பிடிக்காத இன்ஜினியரிங் பிடிச்ச மாதிரியே படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 30 வருஷம் திருமண வாழ்க்கையை பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படிங்க ஒருத்தனை ஏமாத்திக்கிட்டு 35-40 இயர்ஸ் ஆஃப் த என்டையர் லைஃப் எப்படிங்க தூக்கி போட உங்களுக்கு தயாராக இருக்குது? அதுக்காக எடுத்தவங்க ஒருத்தோன்னு போங்கன்னு சொல்லலை.
சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்களை பற்றின புரிதல் இருந்தால், அளவற்ற அன்பை இன்னொருத்தருக்கு எந்தவித சகிப்புத்தன்மை இல்லாமல் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சும்மா இருங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே, எங்கள் தலைப்பும் சொல்லலையே. அவசியம் இல்லையா தான் உனக்கு நீ தேர்ந்தெடு. திருமணம் அவசியம் இல்லையான்னு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான அணி தான், இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு போகிறதுலாம் எங்களோட வழக்கம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு வாய்ப்பளித்த பிஹைண்ட் வுட்ஸ் தாய் வீடுக்கு நன்றி, நடுவர் அவருக்கு நன்றி. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கு அன்பு கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை மனைவியாக்கி வீட்டுக்கு கூட்டு வரலாம். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி. நன்றி. அபிஷேக் அவர்கள் அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டார், ஆதங்கத்தெல்லாம் கொட்டின மாதிரி கொட்டினார். ஆனால் அந்த கேள்வியில் சில நியாயம் இருந்த மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, வியாபாரமாக கல்யாணத்தை கருதுனா அது சரியா ஒரு கேள்வி. நீ எவ்வளோ தர்ற, நான் எவ்வளோ தர்றேன், என்ன பேசுவோம், இப்படி கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதே போல் இதில் ஏற்படக்கூடிய இந்த கால மாற்றம், தலைமுறை இடைவெளிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக பதிவு பண்ணார். உங்கள் காலம் வேறு, எங்கள் காலம் வேறு. உண்மைதான், அதுதான் பயமாக இருக்குது. இந்தியெல்லாம் ஃபோன் அடித்தா உள்ளே ஓடுவோம், இப்போ செல்லு வந்தால் வெளியே ஓடுறாங்க. அப்படியே இது கால மாற்றம் தான். ஒரு காலத்தில் உரல் அப்படியே இருந்துச்சு, மேலே குழவி சுற்றுச்சு. இப்போ குழவி சுற்றுது, உரல் அப்படியே உட்காந்துருக்கு. முந்தியெல்லாம் நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம உள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். இப்போ நாய் மெத்தையில் படுத்துருக்கு, வெளியே காவ காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டேன், ₹1,00,000 வாங்கின நாய் தூக்கி போயிடுவாங்க எவனாவது அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படியோ காலம் மாறுது, இடைவெளிகளை புரிந்து கொள்ளாத தலைமுறையாக இருக்காங்களே இன்றைக்கி இருக்கிற தலைமுறை அப்படின்னு அதையும் ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் அடக்குமுறைங்கிற விஷயத்தையும் சொன்னார். ஒரு காலத்தில் என்னுடைய மனைவி குழந்தை பேர் வாய்த்திருக்கிறாள் அப்படின்னு பெருசாக பேசுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி 2 பேரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்கிறதையும் ரொம்ப விளையாட்டாக சுட்டி காட்டினார். நீங்கள் விவசாயம்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு விவசாயம் பண்ண தெரில, எங்களை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்கன்னு கொஞ்சம் தப்பிச்சு போகிறாரு. சரி, அது அவருடைய கருத்து, அதையும் சொல்லிட்டாரு. அவசியம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கோம், விருப்பப்பட்டால் செஞ்சுக்கங்கன்ட்டார். அந்த அனுமதிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா இருந்தால் நம்முடைய ரவீந்தர் அவர்கள் தான் வரணும். வாங்க ஐயா, வந்து ஒரு கிளப்புங்க. பார்த்தால் பழகக்கூடிய பாசமிகு மக்கள், பழகிட்டா வேஷம் இல்லாமல் பழகக்கூடிய மக்கள், அப்படி பழகிறத மக்கள் கிட்டக்க அதிகமாக பார்க்கக்கூடிய ரோஷம் அண்ட் ரொம்ப அழகான கோயம்புத்தூர் மக்களுக்கு முதல் வணக்கம். சபா எல்லா மொழியும் அவரவருக்கு பிடித்த மொழி, அதில் எல்லாராலும் ரசிக்கும் மொழி தமிழ் மொழி. அப்படி பேசப்படும் தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியில் ஒரு தமிழ் பட்டிமன்றம் நாடு முழுவதும் மட்டுமல்ல, தமிழ் பேசும் எல்லா நாடுகளிலும் தன் சிந்தனையாலும் நகைச்சுவையினாலும் மற்றும் தன் வசம் இருக்கும் கருத்துக்களை மிக எளிமையான முறையில் மக்களிடம் சேர்க்கும் முனைவர் திரு ஞானசம்பந்தம் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நான் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பின்னாடியே இருக்கிற பிஹைண்ட் வுட்ஸ்க்கு மறுபடியும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் அவசியமா, இந்த டாபிக் பிஹைண்ட் வுட்ஸ் கொடுத்து பேச சொல்லி அனுப்பும் போது சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் எங்கே இல்லைன்னு தான் சொல்லி பாரு, அதுவும் நீ குறிப்பாக கல்யாணம் அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் பாரு, என்னோட நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. கல்யாணம் அவசியமா இன்றைய காலகட்டத்தில்? அப்படி இந்த ஒரு டாபிக் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, திருமணத்தோடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒருத்தருடைய எதிர்பார்ப்பா, ஒரு குடும்பத்தோடைய எதிர்பார்ப்பா, இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து வாழ போகிறவங்களுடைய எதிர்பார்ப்பா, இதுக்குள்ள ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் இந்த கருத்து வேறுபாடான ஒரு விஷயம், அதாவது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் திருமணம் எவ்வளவு அவசியம் என்பது எப்படின்னா, ஒருத்த வாழ்க்கையை ரசித்து வாழணும்னா நம்மளை ரசிக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு நம்ம கூட வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை ரொம்ப ரசிப்புத்தன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து திருமணம் அப்படின்ற ஒரு நிறைவான இடத்துல மட்டும்தான் கிடைக்கும்ன்றது சமீப காலத்தில் நான் ரொம்ப அதிகமாகவே உணர்றேன். அது சொல்லலாம், இது சமீப காலம் தானே, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த டாபிக் நீங்கள் அந்த பக்கம் வந்து உட்காரலான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் திருமணம் உடைய ஒரு பார்வையே எப்படி இருக்குன்னா, அதுவும் குறிப்பாக
ஆப்போசிட் அணியில் பேசுகிற நண்பர் அபிஷேகா இருக்கட்டும், இல்லை ஆனந்தியாக இருக்கட்டும், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேச துரோகத்தோடைய உச்சகட்டன்ற மாதிரி இந்த திருமணம் ஐயோ என்னங்க அப்படின்ற மாதிரி ஃபயராகி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஆனால் ஆன் த ஹோல் நீங்கள் ஒரு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது திருமணம் இருவர் மட்டும் சேருவதில் அல்ல, திருமணம் வந்து இரு குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஏகப்பட்ட குடும்பங்கள் ஒரு திருமணத்தில் இணையுது. அது 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 வந்து நீங்கள் பெற்றவங்க பார்த்து பண்ணுற கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை நீங்களே அவங்கவுங்க பார்த்து பண்ணுற கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த திருமணம் வந்து என்ன மாதிரியான பாண்டிங்கை கிரியேட் பண்ணுதுன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸோடைய கனெக்ட் வந்து ஒரு திருமணத்தில் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் பல தரப்பட்ட விவாதத்துக்கு போகுது. குறிப்பாக இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆனந்தி இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்ட உடனே காஃபி கேட்பாங்க, டீ இது அதில் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கிழிச்சேன். நான் முதல் நாளே ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லா ஆப்பையும் உட்காந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு வேளை ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க போல் இருக்கு. இப்போ அந்த மாதிரி அமைப்புலலாம் எதுவும் கிடையாது. விஷயம் என்னன்னா இந்த இப்போ ஒரே ஒரு என்ன ஆர்டர் பண்ணுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். நம்மகிட்ட கேட்டுக்குவாங்க என்ன ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்கு சேர்த்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆமாம், அது எது ஆர்டர் பண்ணாலும் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஆர்டர் பண்ண போகிறது சார், ஐயா பில்லு பே பண்ண போகிறது நான் தான். அது உண்மைதான். இதில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற இன்னொரு ரசிக்கிற தன்மையான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்படி அவங்க கல்யாணம் பண்ணவங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, ஏகப்பட்ட கஷ்டம் வருது, அது வருது இது வருது, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தோடைய பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பித்தோம்னா அந்த பிரச்சனையை அந்த 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 காலகட்டத்தில் நடக்கிற அந்த அத்தனை பிரச்சனையும் எல்லாருக்குமே அமைகிற ஒரு விஷயம். அதனால் திருமணம் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு தேசத்தை காட்டுங்க, இந்த தேசத்தில் நாங்கள் எல்லாருமே சிங்கிள் தான், ஆனால் எங்கள் நாடு ரொம்ப வளமையான நாடு, இல்லை எங்கள் நாட்டில் திருமணமே வேணாம்னு சொல்லிட்டோம் அதனால் எங்கள் நாடு ரொம்ப வளமையான நாடுன்னு சொல்கிறதுக்கு. எல்லா இடத்துலையும் திருமணம் அவசியம்ன்றதுனால தான் எவ்வளவு மேல்நாடுகள் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக அட்வான்ஸ்டாக இருந்தாலும் கல்யாணம் மிக மிக அவசியம்ன்றத அந்த நாட்டில் நம்ம நாட்டை விட அதிக டைவர்ஸே இருந்தாலும் கல்யாணத்தின் அவசியம் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப ரிஜிஸ்டர் பண்ணி காட்டுற விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா திருமணம் மட்டும்தான் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லும், நமக்கு வாழும் இன்னொருத்தருடைய துணை, அந்த துணைக்கான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையில் அந்த திருமணம் ரொம்ப 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 சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு ட்ராவலுக்கான ஒரு பாண்டிங்காக இருக்கும். இதில் என்னன்னா போதுமான கல்யாணத்தில் வந்து இந்த எதிர்பார்ப்பு முறை இப்போ பிரதர் சொல்லும் போது கூட சொன்னார், அதாவது என்னன்னா அதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட என்னன்னே கேட்காம என்கிட்ட கேட்காம எதுவுமே சொல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டுக்குள்ளே சொல்லிக்க முடியாமலாம் போகிறான்னு அப்படியே சொல்லிட்டு இருந்தவர் டக்குன்னு பிரேக் அடிச்சு என்ன சொல்லிட்டாரு, நல்ல வேளை எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சி அந்த வீட்டுக்குள்ளே. அதுக்கு பிரதர் அதை பார்த்தது உங்கள் அம்மா தான், அந்த கல்யாணத்தை பற்றி தான் நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை நடக்காத ஒரு பெரிய கூட்டத்தை பற்றியே திருப்பி இதை வச்சு ஒரு காரணமாக தேடி கல்யாணம் கல்யாணமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டத்திற்கான ஒரு பேண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எதை நோக்கி எதிர்கொள்கிறோன்றது தான். இந்த ஒரு நமக்கு ஒரு திருமணம் நடக்குது, இந்த திருமணம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத ரெண்டு உள்ளமும் ஒரே நேரத்தில் நம்பினா மட்டும்தான் அந்த உறவு வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் போகும். இதில் எங்கே அதிகபட்சமாக அடி வாங்குதுன்னா, நமக்கு ரொம்ப நம்மளை கட்டி வச்சவன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக சீரழிச்சிருவான்ற மாதிரி அந்த அந்த நினைப்போடையே நீங்கள் அந்த கல்யாணத்தை அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த லைஃப் உண்மையிலேயே வந்து இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஹாப்பியாகவோ போகிறதுக்கான அந்த அந்த விஷனில் இருக்கவே இருக்காது. அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த சமூகமும் அப்படித்தான். இந்த சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகியிருந்தால் கல்யாணம் ஆகலைன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கிறது அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஸ்டேட்டஸோட ரெஸ்பெக்ட் அடுத்தவங்களுக்காக இல்லை, சொசைட்டியில் தேவைப்படுற ஸ்டேட்டஸ்க்கான ரெஸ்பெக்ட் எப்போ ஒருத்தங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது மட்டும்தான்.
நீங்கள் ஒரு 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 குரூப் ஆஃப் ஸ்கூல் பசங்க ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி ரீயூனியன் ஆனால் அவங்க முதல்ல பேசிக்கிறது கல்யாணம் ஆகிடுச்சா, என்ன குழந்தை, எத்தனை குழந்தை, இப்படி பேசிக்கிற இந்த உறவுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான். நான் வந்து படிச்சுட்டேன், செமையாக சம்பாதிக்கிறேன், ஏகப்பட்ட சம்பளம் நான் வாங்குகிறேன், அடுத்தது நான் வீடு வாங்குகிறேன், அடுத்தது நான் அசெட் வாங்குகிறேன், எல்லாம் சரி யாருக்கு வாங்குகிறேன், கடைசியில் அது யாருக்காக கொண்டு போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது யாரும் அப்படி பயங்கரமாக சம்பாரித்து நான் எனக்காகவே வச்சுட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறது கிடையாது. அது ஒரு திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கையில் நமக்காக வாழ போகிற ஒரு பொண்ணுக்காக நாம் அதே மாதிரி அந்த பொண்ணும் சரி அந்த பையனுக்காக தன் வாழ்க்கையில் அவங்க 2 பேருக்காக வாழ போகிற ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலிருந்து அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதுதான் வாழ்க்கை. பிரச்சனை வரும்பொழுதும் யாரும் யாரையும் விட்டு கொடுக்காமல் அந்த வாழ்க்கையை நம்ம அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை தள்ளிக்கிட்டே போகிற இந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் 60 வயசில் சத்தியர்த்த பூர்த்தி, 80 வயசில் சத்தாபிஷேகம், இதெல்லாம் இனிமேல் வருங்காலத்தில் இருக்கா இல்லையானே மறந்து போகிற ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் உறவுகள் மேலே இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இல்லாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்யாணம் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகலைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சுதந்திரம் இருக்கிற அந்த சுதந்திரம் எங்கே வருதுன்னா நம்மளால் வாழவே முடியல, நம்ம இதுக்கு மேலே இந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒருத்தனுடைய லைஃபு இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த மறுமணம்ன்ற அந்த ஒரு விஷயத்தில் எங்கே ஆகுதுன்னா வாழ்க்கை மேலே நம்பிக்கை இருக்குது, நமக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கை தான் சரியில்லை அப்படின்னு திருப்பியும் அந்த வாழ்க்கையை வாழலாம்ன்ற நம்பிக்கை கொடுக்கறது திருமணம் தானே தவிர லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்போ இல்லை நீங்கள் லவ்வை கேரி ஃபார்வர்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்போ இது ரெண்டுத்துலேயுமே என்னென்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த லைஃப்பில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமே தவிர ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃபை கெடுத்துறாது. ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒருத்தனுக்கு அதிக பொறுப்பு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வருதுன்னு சொல்லியே பழக்கப்படுத்தலைங்க. அது நிதர்சனமான உண்மையில் இருந்ததுனால தான் அது அடுத்த கட்டத்துக்கே நகர ஆரம்பிக்குது. ஸோ வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு மிக 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 முக்கியம் கணவர் அப்படின்றதுக்கான பொருளாக நான் என்னென்னு பார்க்குறேன், இறுதியாக நான் சொல்லிக்க பொருளாக என்னென்னு பார்க்குறேன்னா, ஒரு பெண்ணுக்கு தன் மரியாதையும் தனக்கான மானத்தையும் காப்பாற்றி எல்லா காலகட்டத்திலையும் இறுதி வரை கூட்டி செல்ல ஒரு கணவரும், ஒரு கணவருக்கு அவனுக்கான தன்மானத்தையும் அந்த குடும்பத்துக்கான கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தால் இந்த வாழ்க்கை தான் கணவன் மனைவியான சிறப்பான வாழ்க்கை. அது திருமணத்தில் மட்டும்தான் நடக்கும் என்று தேங்க்யூ. நன்றி நன்றி. வாங்க. ரொம்ப இயல்பாக பேசுகிறார், ஆர்ப்பாட்டமான பேச்சு இல்லை, யாரையும் மிரட்டுற பேச்செல்லாம் இல்லை, வீட்டில் அவங்களோட பேசுகிற மாதிரியே பேசுகிறார், சாதாரணமாக சொல்கிறார். பொறுப்பு அதிகம்ங்கிறதுக்காக அதில் பிரச்சனை வருங்கிறதுக்காக அதை தட்டி கழிக்க நினைக்கிறது என்ன வீரம்? அது நியாயமா? ஒரு புது வேலையில் போகிறீங்க, சேலஞ்ச் இருக்கத்தான் செய்யும். வழக்கமாக சொல்லுவாங்க, அந்த கப்பல் விபத்தை சந்திக்கவே இல்லை, பரவாயில்லையே பிரமாதம், அது புறப்படவே இல்லை, அதுதான் முக்கியம். அது புறப்படவே இல்லைன்னா அப்புறம் எப்படி விபத்தை சந்திக்கும்? வாழ்க்கை என்பது என்ன? சவால்கள் நிறைந்தது. அவன் சொல்கிறான், நமக்காக ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணு நமக்காக ஒரு கணவன் இருக்கான், ஒரு ஆண் இருக்கான். இந்த நினைப்பு இருக்கணும். அதோடு மட்டும் இல்லை, அதில் அந்த உறவுகள் மூலமாக முகிழ்கின்ற அந்த செய்தி, ஒரு குழந்தை, ஒரு தொடர்ச்சி, இது வேணுங்கிறதுக்காக. குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்கள் அம்மா வந்து பிறந்துட்டா, பொம்பளை பிள்ளையாக இருந்தா. பையன் வந்து பிறந்துட்டேன், எங்கள் அப்பா வந்து பிறந்துட்டார், நான் வந்து பிறந்துட்டேன்னு யாரும் சொல்கிறதில்ல. இது நம்முடைய பாரம்பரிய மரபுன்னு சொல்லி ரவீந்திர அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். சமூகங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் எங்கேயாவது போனால் முதல்ல என்ன கேட்குறாங்க? வீட்டில் வரலைங்களா ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் தான் வந்திருக்கேன்ல அப்படி சொல்ல மாட்டோம். வர்றாங்க, இந்த பின்னாடி வந்துட்டுருக்காங்க, அடுத்ததில் வந்துடுவாங்க, இப்படி சொல்லுவோம். நமக்கான அந்தஸ்தை தருவது என்றால் திருமணம்தான் என்று அருமையாக பேசியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது அவசியம் நீங்கள் பேசுங்க. ஆனால் அவசியம் இல்லை இருந்தால் நாங்கள் பேசுவோம். சில பேசுவதற்காக ரேகா நாயர் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. சென்னல் ஆற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிக முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். சபா சபா அருமை அருமை. எங்க ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி
அவ்வளவு தெளிவா, அட நம்ம ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு தெளிவா, சின்னதா தூசு ஊடப்படாத அளவுக்கு தமிழ் இலக்கியத்தை தாறுமாறாக சொல்லும் நடுவர் அவர்களே. தமிழ் தாறுமாறா சொல்றா அப்படின்னா நல்லா சொல்றேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தாறுமாறுனா தான் அது சூப்பர். பேரூராற்று தண்ணி போல் நகைச்சுவையும் இலக்கியமும் குடும்பங்களையும் ஒன்று சேர்த்த நடுவராக இன்றும் இருக்கும் உங்களுக்கு என் இருகரம் கூப்பிய வணக்கங்களோடு, வள்ளுவனுடைய பயனில்லாத சொற்களை பேசாதே என்கின்ற குரலை கையிலேந்தி நான் பதிவு செய்யும் கருத்துக்கள் நிச்சயம் பயனுள்ளதாகவே அமையும். ஐயா, எனக்கும் காலெல்லாம் கோலம் போட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து மாப்பிள்ளை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் எங்கள் அம்மா மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக, எங்கள் அப்பா மனசு கோவப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளை தேவைதான், அவசியம்தான் கல்யாணம், நான் வேண்டான்னு சொல்லலை. நாங்கள் வாழ்க்கை முழுவதும் அவள் ஒரு தொடர்கதை சுஜாதா மாதிரியே போராடி போராடி வாழ்க்கை எல்லாமே தலைகீழாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு வாழ்க்கை நடத்துறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது அவசியமில்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா, சிவனை போல நீங்கள் சொன்னீங்க, நாங்களும் சிவனை மாதிரி எங்களுக்காக வாதாடுற ஒரு கணவனை தேடுறோம். இப்போ இருக்கிறவங்க எப்படி தெரியுமா, நீ மல்லிகைப்பூ வச்சு அவன் பக்கத்தில் போய் நின்று இருப்ப, இல்லாமல் அவன் எப்படி சொல்லுவான் உன் தலைக்கு கூந்தலுக்கு மனம் இல்லைன்னு. இந்த மாதிரியான சமூக கட்டமைப்பில் வாழ்வதால் நாங்கள் திருமணத்தை அவசியமில்லை அப்படின்னு சொல்கிறோம். கான்கிரீட் மாதிரி புருஷன் கிடைக்கல, அப்புறம் எங்கே போய் பானை மாதிரி பொண்டாட்டி அமையறதுக்கு? அப்படி முரண்படும் போது இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது அவசியமில்லாத மந்தமாகவே எனக்கு தெரியுது. அடுத்ததாக நம்ம அந்த காலத்திலே பாடிட்டாங்க, ஆலம் விழுதுகு போல் உறவுகள் 1000 இருந்தால் என்ன, பொண்டாட்டி நீ இருந்தால் போதும் உலகத்தில் எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்னு. ஐயா, எங்களுக்கும் அப்படியெல்லாம் ஆசை தான், ஒரு கல்யாணம் பண்ணி 5-6 பிள்ளைகளை பற்றி அதுக்கப்புறம் நாங்கள் பேரம்பேத்தி எடுத்து எல்லாம் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் ஒற்றை ஆணி வேறாக இன்றைக்கு துரும்பு விட்டு எழுவதற்கு இந்த சமுதாயத்தில் அத்தனை தடைகளை மீறி கண்ணீர் சிந்தி வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் எங்கள் ஆழம் விழுதுகள் மாதிரி வளர்றது? இப்படியான சூழ்நிலையில்தான் திருமணம் என்பது அவசியமில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆதாமும் ஏவாளும் எந்த திருமண மண்டபத்தில் திருமணம் அரங்கேற்றியது? அவர்களுக்கு தாலி கொடுத்து எடுத்து கொடுத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்த ஐயர் யார்? அவர்களின் வாரிசாகத்தானே நாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றோம். கற்காலத்தில் எங்கே திருமணம் நடந்தது? தீக்களை உரசி கொண்டிருந்த காலத்தில், மாமிசங்களை உணவாக தின்று கொண்டிருந்த காலத்தில் எங்கே திருமணம் நடந்தது? நம்மளாம் நல்லா வாழல. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தலைப்பை வைத்திருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம திருமணம் பண்ணாமல் நல்லா இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணினவங்களுக்கு தான் தெரியும் திருமணம் என்பது எவ்வளவுன்னு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை விவாகரத்து வழக்குகள் இன்னைக்கு இருக்குது கோர்ட்டில் அப்படிங்கிறது சந்தியா சொல்லலைனாலும், ஒரு மனநிலை ஆலோசகராக என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகள் எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டே இருக்காங்க மேடம், எங்களால் பார்க்கவே முடியல. எனக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடலாமோன்னு தோன்ற அளவுக்கு படிக்கின்ற பிள்ளைகள், பள்ளியும் கல்லூரியும் இருக்கக்கூடிய பெற்றோர்களை சுமந்து இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், அருமையான கல்யாண வாழ்க்கை இருக்குதா மிக்க மிக்க மகிழ்ச்சி, இன்னும் 2-3 கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் நான் உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3ஆவது நாள் வீட்டை விட்டு போயிட்டு தூக்கு போட்டு சாகிறதும் தீ குளிக்கிறதும் சொசைட்டியில் 4 வீட்டில் 3 வீடு நடக்கிறதுனால சொல்கிறோம், உயிரை துச்சம் செய்து இந்த காலகட்டத்தில் திருமணத்தை ஒற்றுக்கொள்ளாதீர்கள், அதனால் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்பா பணத்தை செலவு பண்ணி அவரை கடங்காரனாக்கி வரப்போகிற ஆம்பளைய வாழ்நாள் முழுதும் ஒரு பெண்ணினுடைய கைதியாகவே சித்தரித்து கோர்ட்டில் போய் பணத்தை கட்டி விவாகரத்து வாங்குவதற்கு உடன்பாடு இல்லாததால் பெண்கள் திருமணம் வேண்டாங்கிறோம். ஆண்களும் அப்படிதான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் துப்பட்டா போடாதேங்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடாதேங்கிறாங்க, இப்படி நடக்காதேங்கிறாங்க, இதை பேசாதேங்கிறாங்க. ஒரு முறை வாழும் இந்த மனித வாழ்க்கையில் இன்னொருவர் நம்மை தட்டி கேட்பதற்கும் நம் சுதந்திரத்தை பறிப்பதற்கும் இப்படியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் திருமணம் அவசியமில்லை அப்படின்னு. 2வது,
திருமணம் செய்து கொண்டு அதற்கு சில தடைகள் வரும்பொழுதோ அல்லது அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில தவறுகளால் பெண்களுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? ஒழுக்கமில்லாதவ, விதவை, வாழாவட்டி, உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் எதனால வந்துச்சு? வீட்டில் சும்மா இருந்தால் உடன்கட்டை ஏறுவோமா? நாங்கள் நல்லா படிக்கிறோம், நாங்கள் ஒரு டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், ஒரு பைலட் ஆகிறோம், நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம், வீட்டில் வராருன்னெல்லாம் சொல்ல வேண்டாம். சிங்கிளாக நின்று சிங்கிளாக நாங்கள் அடிப்போம். இன்னைக்கு சிங்கிள் மதங்கிற பெயரை கொண்டு வந்தது இந்த திருமண பந்தங்கள் தான். அதை சுமக்க முடியாமல் பல பெற்றோர்கள், சிங்கிள் ஃபாதரும் இருக்காங்க, சிங்கிள் மதரும் இருக்காங்க. சிலரால் மட்டும்தான் சில சுமைகளை சுமக்க முடியுது. அப்படி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி வாழலாமா வேண்டாமாங்கிற வாழ்க்கைக்குள் நீங்கள் ஏன் வாழணுங்கிறதுனால சொல்கிறோம். உயிரை துச்சமென நினைக்கும் இந்த திருமணத்தை வேண்டாம் நாங்கள் சொல்கிறோம். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் முடிச்சிடுறேன். சோவியத் யூனியன் எல்லையில் ஹிட்லர் தன்னுடைய படைகளோடு மிகப்பெரிய ஒரு போர் தொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹிட்லருடைய வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். ஹிட்லர் மிகச்சிறந்த ஒரு காதலன் அவருடைய காதலிக்கு. ஆனால் அந்த நாட்டுக்கு அவர் மிகப்பெரிய கொடும்பாவியாகவே சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. அவருடைய சோவியத் யூனியன் எல்லை பகுதியில் நடக்கக்கூடிய அந்த போரின் போது எல்லாத்தையும் சுட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிறப்பிக்கிறாரு. ஆர்டர் போது எல்லாத்தையும் அப்படியே 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 கொண்டுட்டே இருக்காங்க. டப்பு டப்பு டப்புன்னு கொசு அடிக்கிற மாதிரி சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மரம், இதை நீங்கள் ஒரு கற்பனையாக வச்சு பாருங்கள். ஒரு பெரிய மரம், ஆலமரம் போல் ஒரு மரம், குழந்தை பிறந்து 3 மணி நேரமே ஆன ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் குடிக்க துடிக்கிறா. மேகங்கள் சூழ இருக்கிற மாதிரி பனிக்கட்டிகள் அப்படியே சூழ்ந்து இருக்கு. முதல்ல அவள் போட்டிருந்த அந்த ரவிக்கி எல்லாம் கழட்டுறா. ஒன்னொன்னா கழட்டி தன்னுடைய உடம்பில் இருக்கும் அத்தனை ஆடைகளையும் அந்த குழந்தைய போத்தி 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 வச்சிருக்காங்க. அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக போற்றப்பட்டதில் அந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டு ஹிட்லர் அதை அங்கே யாருன்னு பார்த்தாரு, அந்த பணிகளெல்லாம் உடைக்கிறாரு. அந்த அம்மா செத்து தன்னுடைய மார்பில் பால் சுமக்கக்கூடிய ஒரு குழந்தையை பார்த்து அதை தள்ளி வச்சாரு. அதை தாய் சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் அவளுக்கு இன்றும் பெயர் சிங்கிள் மதர். அங்கேருந்து தான் நம்மளாம் இன்னைக்கு இதை பேசிக்கிட்டு இருக்கோம். வளரும் குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இந்த பூமியில் பிறந்த எல்லோருக்கும் உண்டு. ஆனால் தனி குழந்தையாக வளருவதில் எந்த உடன்பாடும் இல்லை என்பதால் திருமண பந்தங்கள் அவசியமில்லை என்று சொல்லி அடுப்படியை கடந்து படிப்பறிவு பெற்று விமானப்படி மிதித்து விண்வெளி வரையில் சாதனை படைத்தாலும் உங்கள் சாதனை உலகம் சொல்லட்டும். திருமணமோ திருமணம் இல்லாமலோ உங்களை நீங்கள் இந்த உலகிற்கு பறைசாற்றுவீர்கள் என்று சொல்லி இந்த நல்ல தலைப்பிற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரொம்ப அழகா செய்திகளை எல்லாம் வச்சாங்க. அதுவும் அவங்க நிறைவாக சொன்ன கதையை கேட்டோடனே நமக்கே உள்ள கலங்கி போச்சு. தாய் இறந்து போயிருக்கிற போது கூட அந்த குழந்தைக்காக அவத்த உயிர் விட்டாங்கிற விஷயத்தை காமிச்சு, அதுவும் ஹிட்லரே பார்த்து வியக்கிறதா இருந்தால் சாதாரணம் இல்லை. இப்படியான செயல்கள் இருக்கு. அதுக்கு மேலே தற்கொலைகள் ஏற்படுது, மரணங்கள் இருக்கு. இதில் திருமண வாழ்க்கையில் கொலை செஞ்சிடறானே, இதெல்லாம் வர்ற போது இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளலாமா? வாழாவட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது, கைம்பெண்ணு ஒரு வார்த்தை இருக்குது, அதே போல் குழந்தை பெறாதவள், தாய்மை பேர் இல்லாதவள்ங்கிற வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு எங்கேருந்து கொடுக்கப்பட்டது? திருமணத்துக்கு பிறகு கொடுக்கப்பட்டது தானே. இந்த பேச்செல்லாம் எங்களுக்கு வேணுமா? நாங்கள் பாட்டுக்கு இருப்போமே. முடிக்கிறப்ப அழகாக சொன்னாங்க பாருங்க, நாங்கள் அடுப்பறையை விட்டு படிப்பறைக்கு அழகான வார்த்தையாக இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதுவும் விமானம் ஏறி எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்குங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய நல்ல பாராட்டை சொல்லி, இதுவரை அழகாக உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லி சுருக்கமாக தீர்ப்பு சொல்லிடலாம். நல்லா பேசுகிறாங்க. இப்போ இல்லை, இந்த தலைப்பு கொஞ்சம் புதுசு தான், எனக்கே புதுசு. ஏன்னா நான் பொதுவாக என்ன செய்வேன் அப்படின்னா, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கட்டுமே தலைப்பு அப்படின்னு நினைப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையும் பேசணுமா இல்லையா இன்றைக்கி இருக்க சூழலில் அப்படின்னு கேட்குறதுக்காக பிஹைண்ட் வுட்ஸ் இந்த ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த தலைப்பில் இன்றைய காலகட்டத்தில் திருமணங்கள் அவசியமா இல்லையா? இதுதான் கேள்வி. அவசியம் இல்லைன்னு முடிச்சிருக்கிறாங்க.
அவசியம் இல்லைன்னு முடித்த உடனேயே நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இனிமேல் கல்யாணமே கிடையாதா? கல்யாண வீட்டில் சோறே திங்க முடியாதா? அது எங்கள் ஊர் பக்கம்னா கேள்விப்பட்டால் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா அங்கெல்லாம் பெரும்பாலும் நான்வெஜ் சாப்பிட்றதே சந்தோஷமாக அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க. ஒரு கேள்வி உண்டு, கல்யாணம் தேவையில்லைங்கிறது இவங்க சொன்னதுக்கான விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா குறிப்பாக அவங்க சொல்கிறது என்ன, இன்றைக்கி இருக்க சூழலில் தனித்து இயங்க முடியுங்கிற ஒரு நிலை வந்த பிறகு எது கல்யாணம்? இதுதான் கேள்வி. தனித்து இயங்குதல்னா என்ன? கல்யாணம்னு வந்தால் அங்கே ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அந்த செக்யூரிட்டி எங்களுக்கு இப்போவே இருக்குது. ரெண்டாவது, யாரையாவது சார்ந்து வாழ வேண்டும். ஒரு பெண் என்பவள் ஒரு காலத்தில் தாய் தந்தையரை, பிறகு கணவனை, பிறகு மகனை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னாங்க. அது எதுவுமே தேவையில்லை. நாங்கள் படித்தோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஆர்டர் பண்ணால் ஸ்விக்கி சொமேட்டோலேருந்து எல்லாம் வந்து சேர்ந்துருது, நாங்கள் சாப்பிட்றோம். ஏதாவது ஆபத்துன்னா ஒரு ஃபோன் அடித்தா வந்து காப்பாற்ற எங்களுக்கு ஆள் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாங்கள் 2 வீலர் ஓட தெரியும், 4 வீலர் ஓட தெரியும், ஏன் அவங்க சொன்ன மாதிரி விமானமே ஓட தெரியும். இவ்வளவு எங்களுக்கு இருக்குது. கல்யாணம் எதுக்கு? உடனே இவங்க கேட்டாங்க வாரிசுகள்லாம் வேணும்னு. வாரிசை பற்றி யார் கவலைப்படுறா? தேவையான குழந்தைய நாங்கள் தத்தெடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க. அன்னை தெரசா மாதிரி அவங்களெலாம் திருமணமாக பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எத்தனை குழந்தைகளை அவர்கள் ஆதரித்தார்கள். பார்த்திபன் எழுதினார்ல, கிறுக்கல்களில் எழுதினார், எப்படி நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாயிருப்பாய், ஆனால் நீ கருணை உற்றதால் கோடிக்கணக்கான குழந்தைகளை உன்னால் காப்பாற்ற முடிந்தது அப்படின்னு அன்னை தெரசா பற்றி அவர் எழுதியிருந்தார். இதெல்லாம் அவங்களுடைய கேள்விகளாக இருக்குது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இது அவசியமா? திருமணம் என்பது அவசியமான ஒன்றா இன்றைய காலகட்டத்தில்? அவங்களே சொன்ன மாதிரி ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல்ல இந்த மாதிரி தலை போட்டிருப்போமான்னா போட முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த தலை போட்டாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா அப்போ எப்படி இருக்குமோ சூழல் நமக்கு தெரியாது. அதனால் அவசியமில்லை என்பதற்கான காரணங்கள் சொல்லுகிற போது பெண்களிடத்தில், மகன்களிடத்தில், மகள்களிடத்தில் அவர்களுடைய ஆசையை கேட்டுக்கொள்ளுகிறாமா? ஒரு கேள்வி. பெற்றோர்கள் நான் சொன்னால் என் பொண்ணு கேட்பா, நான் கிழிச்ச கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான், இதெல்லாம் சொல்லி சொல்லியே நீங்கள் திருமணம் பண்ணுறீங்களே, அந்த திருமணங்கள் எப்படி இருக்கின்றன? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? அதே மாதிரி அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறாங்க. அப்படிப்பட்ட திருமணங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இவையெல்லாம் இருக்கே, இதெல்லாம் பார்க்குறப்ப கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுதே அப்படிங்கிறதையும் சொன்னாங்க பாருங்க. காலையில் ஆரம்பித்த சண்டை திரும்ப வீட்டுக்கு போகிறப்பையும் அந்த சண்டை இருக்குமோ அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் குழந்தைகள் முன்னாடி செய்யக்கூடாதும்பாங்க. குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதவா? ஒரு கேள்வி கேட்டால் இல்லைன்ட்டாங்க. குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவது இல்லையா, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுதான். எங்கே கேட்ட வார்த்தைகள் என்றால் அது வீட்டில் தாயோ தந்தையோ அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்ட பிறகுதான் அந்த பேச்சை பேசுது. அப்போ இவர்கள் சொன்ன விஷயத்தை வைத்து பார்க்கிற போது இன்றைய சூழலில், இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்கின்ற அந்த பந்தங்கள் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்பதெல்லாம் இல்லை, தாராளமாக வாழலாம். அப்படி வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, வசதியும் இருக்கிறது. இன்றைய கல்வி அதற்கான சூழலை கொடுத்திருக்கிறது, வருமானம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. எங்களுக்கு எது கல்யாணம்? அதனால் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் அவசியமில்லை என்பதை நான் தீர்ப்பாக சொல்லுவேன் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ இவங்க சொன்னதெல்லாம் தவிர்த்து சொன்னேன். இதை மாத்திரம் சொல்லிட்டு விட்டுட்டா போதுமா? அப்புறம் ஆதவன் எந்திரிச்சு என் குரல்லையே பேசிடுவார். ரஜினி பேசுகிற மாதிரி அதே மாதிரி மற்ற குரல்லையும் பேசுவார். அவங்க கேஸ் போட்டாலும் போடுவாங்க. வழக்கு மன்றத்திலே ஒரு பக்கம் மட்டும் விசாரித்து விட்டு மறுபக்கம் விசாரிக்கலைன்றுவாங்க. அப்படி இல்லை. திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தியினால என்ன அப்படின்னா, அதை இவங்களே அழகாக சொன்னாங்க. இருமணம் ஒன்றாக இருந்தால்தான் அங்கு திருமணம் நிகழும் அப்படின்னாங்க. இருமணம்னு என்ன? இவங்க சொன்ன மாதிரி அனுமதி கேட்டார்களா என்றால், அனுமதி கேட்டார்களா, எழுதி கொடுத்தார்களா, ஒத்துக்கொண்டார்களா, அப்படி இல்லைங்க. எந்த பெண்ணும் எந்த செய்தியும் வாய் விட்டு சொல்ல மாட்டான். அதைத்தான் அவங்க முதல்ல சொன்னாங்க. நாங்கள் காலில் கோலம் போட்டு
கம்பி ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு சிரித்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு என்ன கணவனா கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. மாட்டுக்கார வேலைன்னு ஒரு படம் வந்தது. அதில் காதல் கொண்ட பெண்ணு காதலை தெரிவிக்க மாட்டாங்கிற விஷயத்தை எப்படி தெரிவிப்பா அப்படின்னா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலிலே கன்னத்தை தேய்க்கிறா, பின்னலை முன்ன விட்டு பின்னி பின்னி காட்டுறா, கறந்த பாலை நான் கொடுத்தா என் கையை தொட்டு வாங்குறா அப்படின்னு. அந்த இவ்வளோதான். அவள் வந்து என்னன்னா, கண்ணாலும் காலாலும் நடையாலும் மொழியாலும் விழியாலும் தான் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பாளே தவிர அவளா ஒடியாந்தே ஹாய் உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஹாய் கூட பழசு, டை உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது புதுசு. இதே இன்றைய சூழலில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமணம் என்பது எப்படிப்பட்டது என்றால் அது ஒரு புனிதமானது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவதுக்காக இல்லைங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவது மட்டுமில்லை வாழ்க்கை. அங்கே என்னென்ன நிகழுது அதைத்தான் பட்டியலிட்டாங்க. என்ன பட்டியல் என்றால், ஒரு தலைமுறை உருவாகிறது. ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பில் கலந்து, பட்டினத்தாருடைய பாட்டு. எப்போது நேரம் இருந்தால் நீங்கள் போட்டு கேட்டு பாருங்க. கல்யாணத்தில் ஆரம்பித்து கடைசியாக சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் எழுதியிருப்பார். கலகல என்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சோர நடந்து அப்படிம்பார். அந்த வயோதிக காலத்தில் எப்படி போவோம்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோங்கிற அந்த பாட்டு கண்ணாசன் எங்கேருந்து எடுத்தார் தெரியுங்களா? பட்னத்தாருடைய பாட்டிலிருந்து எடுக்கிறார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அப்படிங்கிற பாட்டிலிருந்து எடுக்கிறார். அப்போ வாழ்க்கை என்பது எங்கே தொடங்குது, எப்படி வருது? வாரிசுக்காகங்கிற விஷயத்தை சொல்கிறப்ப இவங்க ஏற்றுக்கிறவே இல்லை. அது என்னங்க வாரிசுன்னு அப்படி நினைக்காதீங்க. 3 வகையான அப்பா உலகத்தில் உண்டா. 3 வகையான அப்பா, 3 வகையான அப்பா. நீங்கள் 3 அப்பான்ட்டு போயிடாதீங்க, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிறதான். 3 வகையான அப்பான்னு என்னன்னா, உலகத்தில் 3 வகையான தந்தையர். ஒருவர் யார்? தனக்கு பிள்ளை வேணும்னு நினைக்கிறப்ப எதுக்காகன்னு பார்த்தா, தான் தேடின சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறது ஒரு அப்பாவான். 2வது அப்பா தன்னுடைய வயதான காலத்தில் தன்னை வைத்து காப்பாற்றுவதற்கு ஒரு பிள்ளை வேணும்னு நினைக்கிறவர் இன்னொரு அப்பாவான். 3வதாக ஒரு அப்பா இருக்காருங்கிறாங்க. அந்த அப்பா யார் தெரியுமா? தான் செஞ்சுக்கிட்டு இருக்க நல்ல காரியமெல்லாம் தன்னோட போயிடக்கூடாது. தான் கட்டின பள்ளிக்கூடம், தான் கட்டின மருத்துவமனை, தான் கட்டிய அந்த தர்மசாலை, இவையெல்லாம் தனக்கு பிறகு தன் பிள்ளையும் வந்து செய்ய வேண்டும். அதனால் ஒரு பிள்ளை வேண்டும் என்று எந்த தந்தை நினைக்கிறானோ அவனே சிறந்த தந்தை என்று நம்முடைய புராணங்கள் எடுத்து கூறுகின்றன. அதான் சாஸ்திரம். அதுக்கு தான் பிள்ளை வேணும். 3 தகப்பனார்களுள் 3வது தகப்பனாராக இருக்கத்தான் எல்லாரும் விரும்புவாங்க. அதே போல் ஒரு அலுவலகத்தில் ஒருவருக்கு பதவி உயர்வு வருதுன்னு வச்சுக்கங்களேன், ப்ரமோஷன் வச்சுக்கங்களேன், ஒருத்தர் கிடைக்கும், 2 பேர் கிடைக்கும், அல்லது ஒரு 10 பேர் கிடைக்கும், இவ்வளோதான். ஆனால் குடும்பம் என்கின்ற அமைப்பில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தை பிறந்தவுடனேயே கணவன் என்பவன் தந்தையாகிறான், மனைவி என்பவள் தாயாகிறாள், அப்பா என்று சொல்லக்கூடியவர் தாத்தாவாகிறார், அம்மா என்பவள் பாட்டியாகிறாள், தம்பியவன் என்பவன் தாய்மாமன் ஆகிறான், தங்கை என்பவள் அத்தையாகிறாள். ஒரு உயிர் வருகிற போது ஒரு குடும்பத்திற்கே பதவி உயர்வு கிடைக்கிறது என்று சொன்னால் அது உறவின் காரணமாக நமக்கு கிடைத்த ஒன்று. இது எல்லார் வீட்டிலையும் அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே பிரசவ வேதனையை பற்றி சொன்னாங்க. எனக்கு ஒரு மருத்துவர் சொன்னாருங்க, என்ன அப்படின்னா, ஒரு எலும்பு கூடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆணுடைய எலும்பா பெண்ணுடைய எலும்பான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுகிட்ட போய் கேட்க முடியாது நீ ஆனா பெண்ணான்னு. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கான். இந்த இடுப்பெலும்பு இருக்கு பாருங்க, இந்த இடுப்பெலும்பில் இப்படி பெல்ட் மாதிரி பட்டையாக இருந்தால் அது ஆணுடைய இடுப்பெலும்பா, இப்படி ஒரு கொக்கி மாதிரி செயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பெண்ணுடைய இடுப்பெலும்பா. ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னா, இந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய இடுப்பெலும்பு பிரசவத்தின் போது மட்டும்தான் கொஞ்சம் விலகி கொடுக்குமா. எப்படி இந்த விலங்குலேருந்து விலகும் இல்லையா, அது மாதிரி
இப்படி லேசாக விலகி கொடுக்குமா. கடுமையான வலி வருகிற போது அந்த எலும்பே கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுத்தா தான் அந்த குழந்தை வெளிவருமா. அதனால தான் அதுக்கு இடுப்பு வலின்னு பேர் வச்சான் நம்ம ஊரில். இன்றைக்கும் கூட கேட்குறாங்க இல்லையா, இடுப்பு வலி வந்துச்சா கிராமத்தில் கேட்டான்னு என்ன அர்த்தம், குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வலியையும் வேதனையும் கூட தாங்கி கொள்ளுகிற தன்மை எதுக்கு தெரியுமா, அடுத்து ஒன்றை உருவாக்குவதற்காகத்தான். புலம்பெயர்ந்தவர்கள் பற்றிய ஒரு மலர் ஒன்று பார்த்தேங்க நான். அதில் இன்குலாப் என்கின்ற ஒரு கவிஞர் எழுதியிருந்தார். புலம்பெயர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், அகதிகள் ஒவ்வொரு நாட்டை விட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அதில் ஒரு மலரில் போட்டிருந்தது ஒரு கவிதை. என்ன கவிதை தெரியுமா, அவங்க நாடு நாடாக ஊர் ஊராக போகிறாங்களாம். அதுக்கு அவர் எழுதுகிறாரு, ஒரு விதை காற்றில் அலைகிறது, ஒரு விதை காற்றில் அலைகிறது, முளைப்பதற்கு ஒரு பிடி மண் தேடி. அவ்வளோதான், அந்த கவிதை முடிஞ்சு போகுது. அந்த விதை ஏன் அலையுதுன்னு சொன்னால், மண்ணில் விழுந்து இன்னொரு மரத்தை உருவாக்குவதற்காக, செடியை உருவாக்குவதற்காக, காயை கனியை விதையை உருவாக்குவதற்காக அது காற்றில் அலைகிறது, முளைப்பதற்காக. என்றால் அவர்களுடைய துன்பம் எல்லாம் என்ன, அடுத்த தலைமையை உருவாக்க வேண்டும். இது அவங்க கேட்குறாங்க. இதுக்கு என்ன தத்தெடுத்த, ஏங்க யாராவது பெத்தெடுத்தா தானங்க நீங்கள் தத்தெடுக்கவே முடியும். பிள்ளைய என்ன சுடவ முடியும்? அதென்ன இட்லியா தோசையா? யாரோ ஒருத்தன் பெற்று கொடுத்தா தானே நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கும் இப்போ கூட ஏதோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான், புதுசாக வந்து குழந்தையே செஞ்சிடலாங்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தா வந்துடுங்கிறான். வந்துடும். ஆனால் அது அன்போடு இருக்குமா, குணத்தோடு இருக்குமா, குறவளை கடிக்குமா, யார் கண்டா? அதுக்கு என்ன குணம்னு நம்ம வளர்க்குற பிள்ளையினுடைய குணமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. என்னத்தையாவது உருவாக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யும்? அது சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா நமக்கு தெரியாது. அது டாபர் மேனா கூட இருக்கலாம். என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த குழந்தைகள் என்கின்ற ஒன்று நமக்கு வேண்டும் என்கிற போது இல்லற வாழ்க்கை வேணும். அதெல்லாம் காட்டலாம். கணவன் என்பவன் மனைவி என்பவள் யார் என்றால் வெறும் மனிதர்கள் இல்லைங்க, உணர்வு மிக்கவர்கள். அந்த உணர்வு எப்படி? உணர்வு எப்படின்னா, அது வரைக்கும் எனக்காகன்னு வாழ்ந்தவன் அவன் வந்த உடனே நமக்காகன்னு வாழ்வாங்க. அதான் உண்மை. தனக்காகன்னு வாழ்ந்தவன் நமக்காகன்னு வாழ்வான். தான் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தவன் திருமணமான மறுநாள் என்ன யோசிப்பான் தெரியுமா? நேரம் ஒரு உயிர் நமக்காக காத்திருக்குமில்ல. சாப்பிட போகிறவன் ஒரு நிமிஷம் நிற்பான். ஆமாம் சரி, அது ஒரு 2 இட்லி பார்சல் போட்டிருக்கேன், ஒரு புரோட்டா கொடுத்துரு என்று கேட்டான்னு சொன்னால் இவனுக்காக காத்திருக்கக்கூடிய உயிர். இங்கேயே யோசிச்சு பாருங்க. கடைக்கு போகிறப்ப பெண்கள் என்ன செய்வாங்க? சமைக்காமல் இருக்காங்க, அது வேறங்க. ஆனால் போன உடனே எந்த பொருள் வாங்குறப்பையும் இந்த பொருள் இவருக்கு, இந்த பொருள் மூத்த பையனுக்கு, இந்த பொருள் மகளுக்கு, கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எவை விரும்பும், தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கவை எவை என்று ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு எண்ணம் பெண்ணுக்கு இருக்குமானால் அதுதான் இரக்கத்தினுடைய, அன்பினுடைய அடையாளம். இதுக்கு தான் வேணுங்க பெண்ணு, வேற என்ன வேணும்? அம்மாவை பற்றி ஒருத்தன் கவிதை எழுதினான். எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், மிச்சம் இருந்தால் மட்டுமே என் அம்மா சாப்பிடுவாள். அவள் ஒரு நாள் கூட முதல்ல சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால், தாயினுடைய சிறப்பு சொல்வதற்காக இல்லைங்க, விட்டுட்டு சாப்பிடக்கூடிய எண்ணம் அந்த தாய்க்கு இருக்காது என்பதற்காகத்தான். அதை தான் அவங்க அந்த கதையில் சொல்கிற போது, தன் உயிர் போது கூட அந்த குழந்தைக்கு பால் வார்த்த தாயை பார்க்குறோம். இதுதான் உண்மையும் கூட. உயிர்கள் ஒன்றாக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கணும். சரி, இப்படி கூட வைங்க, அடக்குமுறையே வேண்டாம். அதையும் அவங்க ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க, எங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலை, ஆனால் காதலிக்கிறது பிடிக்குதாங்க. காதலுடைய முயற்சி விட வேண்டாங்க, அந்த முயற்சியினுடைய முதிர்ச்சி தானங்க கல்யாணம். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் காதலிக்கிறீங்க, எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம்? நானும் அந்த பொண்ணும் ஒரு 87 வருஷமாக காதலிக்கிறோம். சொல்லி பாருங்க, இன்னமாடா சாகாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தானே உண்மை. தொல்காப்பியம் போன்ற இலக்கணங்கள் என்ன சொல்ல தெரியுங்களா? களவு வாழ்க்கை 60 நாளைக்கு மேலே நீட்டிக்க கூடாதுங்கிறாங்க.
தமிழ் இலக்கியத்தை படித்து பாருங்க. 60 நாளைக்கு மேலே களவு வாழ்க்கைன்னு வரணும் இல்லை, காதல் வாழ்க்கை அதுக்கு மேலே இருக்கக்கூடாதான். ஏன் தெரியுமா? ஒருவேளை அவர்களுக்குள் உடல் உறவு இருக்குமானால் அது அவள் மூலம் வெளிப்பட்டுவிடும். பிறகு அது உலகுக்கு காட்டி கொடுக்கப்பட்டுவிடும். அவள் யார், அவளுக்கு எப்படி குழந்தை பெற்றா, இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் அந்த களவு வாழ்க்கையை ஒரு எல்லை வைக்கிறாங்க. எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் பண்பாட்டு அசைவுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. எப்போது நேரம் இருந்தால் படிங்க. ஒரே ஒரு செய்தி மாத்திரம் முக்கியமாக சொல்கிறேன். ஒரு இறந்த வீடு, அந்த இறந்த வீட்டில் அந்த இளைஞன் சின்ன வயசுக்காரன் இறந்துட்டான். திருமணம் ஆகிருக்கு அவனுக்கு. அந்த பாடியை தூக்க போகிறாங்க. அந்த நேரம் அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மா ஒரு குடத்தில் தண்ணியோடு வர்றா. வந்து அந்த பிணத்து பக்கத்தில் அந்த தண்ணியை வைக்கிறா. எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மடியிலேருந்து சில பூக்கள் எடுக்கிறா. ஒரு பூவை போடுறா. ஐயோ அப்படிங்கிறாங்க. 2வது பூவும் போடுறா தண்ணியில். 3 4வது பூவை போட்டுட்டு அந்த குடத்தை தூக்கிட்டு போயிட்டா. எடுங்கப்பா அப்படின்னு இந்த பாடியை தூக்கிட்டாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன நடந்தது அப்படின்னு. என்ன நடந்ததுன்னா, இந்த இறந்து போய் கிடக்கிறானே இவனுடைய மனைவி இப்போது கருவுற்றிருக்கிறாள்ங்கிற விஷயத்தை காட்டுவதற்காகத்தான் அந்த குடத்து நிறைய தண்ணி கொண்டு வச்சாங்க. அதில் எத்தனை பூ போட்டாங்களோ அத்தனை பூ அவளுடைய மாதம். அவள் 4 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்பதை காட்டுவதற்காக அது போடப்பட்டது. இது ஏன் சொல்லப்பட்டது தெரியுங்களா? இன்னும் 6 மாதம் கழித்து அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா, புருஷன் செத்து போயிட்டான், இவளுக்கு எப்படி பிள்ளை வந்துச்சு என்று ஊரார் கேட்கக்கூடாது என்பதற்காக அதை மௌனமாக அறிவிக்கின்ற பண்பாடு தமிழர்களிடத்தில் இருக்கிறது. கொண்டு வரப்பட்டது மண்பானை, குடம், தண்ணீர், பூக்கள். எப்படியான ஒரு எண்ணம் பாருங்க. இன்னும் கூட நினச்சிக்கங்க, கல்யாணம் தேவையா தேவையில்லையா அதெல்லாம் இருக்கட்டுங்க. கணவன் இறந்தான்னு சொல்லி கேட்ட உடனே அதிர்ச்சியில் மனைவியும் இறந்தாளுங்கிற செய்தியை இன்றைக்கி பேப்பரில் பார்க்குறோம். இதை நான் சிலப்பதிகாரத்தை சொன்னால் சிரிப்பீங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் சிலப்பதிகாரம் கம்பராவன், வேறு என்னங்க சொல்கிறது, மற்றவனுக்கு இல்லை, நம்மகிட்ட இருக்குதுங்க. பாண்டிய மன்னன் இறந்தா தான் தப்பு செஞ்சிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு கோவலனை விசாரிக்காமல் பொற்கொள்ளனை மட்டும் விசாரிச்சுட்டு உன்னை கொண்டுட்டப்பேன்னு கவலைப்பட்டான். உடனே உயிர் போயிடுச்சு. யானோ அரசன், யானே கல்வன், யான் நோ அரசன் கூட சொல்லிட்டான். யானோ அரசன், யான் நோ அரசன், போ இல்லை யானே கல்வன் சொல்லிட்டு கெடுகையின் நாயில் அவனே செத்து போயிட்டாங்க. அவன் செத்தது கூட பெருசு இல்லை. பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த அவனுடைய மனைவி பாண்டிமாதேவி, அவருடைய கணவன் இறந்த உடனே அவருடைய உயிர் பிரியுதுங்க. உலகத்தில் எவனுமே சொல்லாத ஒரு உதாரணம் சொல்கிறார் இளங்கோடிகள். எப்படி தெரியுமா? உயிரோடு இருக்கவனை தேடி உயிரோடு இருக்கவன் போவான், செத்துப்போவனுடைய உயிரை தேடி யார் போவா? டேய், அவன் உயிர் எங்கே வச்சுன்னு பார்த்துவாடா போய் சொல்ல முடியுமா? ஏழை லூசு, உயிர் எங்கே வச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அப்போ அவன் என்ன பண்ணாலாம், தன் கணவன் உயிர் எங்கே போச்சுன்னு தேடுறதுக்காக தன் உயிரை அனுப்பி அவனுடைய உயிரை தேடி போனாலாம். தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினல் போல அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்கிறார். 2000 வருஷம் ஆச்சுங்க வச்சுங்க இந்த பாட்டு எழுதி. இதை அப்படியே எடுத்து வாலி ஒரு படத்தில் எழுதிப்பார். பணம் படைத்தவன் ஒரு படம், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். இந்த யோசிச்சு பாருங்க, உயிர் என்பது எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. உயிரை நம்ம கண்ணில் பார்த்ததில்லை, உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால தான் பார்க்குறோம். அந்த உயிர் ஒன்றை ஒன்று நேசிக்கணும். அது ஒரு சின்ன காயம்னா கூட இங்கே துடிக்கணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு ஊசி போட போகிறப்பையோ, குழந்தைக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ண போகிறப்பையோ அந்த தாயிட்டிருந்து குழந்தைய வாங்கிக்கிடுவாங்க. தாயின் தகப்பனை வெளியே போய் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய உயிரின் ஒரு அங்கம். அந்த குழந்தை லேசாக அழுதுச்சுன்னா தாய் படுற வேதனை என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த உணர்வுகள் எல்லாம் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், சொத்துக்காக, வாரிசுக்காக. அதையெல்லாம் தாண்டிங்க மனித சங்கிலி அந்து போய் விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கு தொடர்ச்சி,
அந்த தொடர்ச்சி அந்து போச்சுன்னா நின்று போச்சுன்னா மனித இனம் காணா போயிடும். நீங்கள் என்னதான் சொல்லி பாருங்க, அடுத்த தலைமுறை என்று ஒன்று இருப்பதற்கு மனிதர்களுடைய இந்த இல்லறம், அதில் நீங்கள் சடங்குகளை வேணால் ஒதுக்கி சொல்லுங்க. அவர் வேணாம், இவர் வேணாம், ஒன்று தாலி வேணாம், மோதிரம் வேணாம், மெட்டி வேணாம், எல்லாம் சொல்லுங்க. ஆனாலும் கூட அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பு வேணாம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அந்த அன்பின் காரணமாக கிடைக்கின்ற அந்த வாரிசுகளை தவிர்க்க முடியாது. அப்படி இருந்தால்தான் மனிதகுலம் தலைக்கும் என்பது உண்மை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் 1000 வேலைகள் இருந்தாலும் நமக்காக ஒரு உயிர் காத்திருக்கும். 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் நமக்காக ஒரு மனிதன் வேதனைப்பட்டு கொண்டிருப்பான் என்று எண்ணுகிற எண்ணங்களை உடைய மனிதர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த எண்ணத்தோடு மனித இனம் இருக்குமானால் சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் கல்யாண வீடுகளை என்ன சொல்லி வாழ்த்துவோம் தெரியுமா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் அகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது என்று திருஞான சம்பந்தர் மதுரை எம்பதியிலே ஆளவாய் அண்ணலையும் அங்கேற்கண்ணியும் வாழ்த்துகிற போது, எப்படி நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்களோ அதை போல நாங்களும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று மனிதகுலம் தலைப்பதற்காக இந்த பாடலை சொல்லுகிறார் என்றால், அன்பும் அறனும் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, மங்களம் என்ப மணிமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேறு. இல்லறம் என்பது வெறும் இன்பத்திற்காகவோ பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ அதிகாரத்திற்காகவோ தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காகவோ இல்லை, வருங்காலத்தை உருவாக்குவதற்காக. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் என்று தலை நிமிர்ந்து சொல்வதற்காகத்தான். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் என்று சொன்னால், அவர் மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஒரு கோவிலை கட்டினார். அந்த கோவிலுக்கு இந்த கோயிலுக்கு வேறுபாடு தெரியுமா? என் தந்தையாருடைய கோயிலை காட்டிலும் ஒரு இன்ச்சு கூட இது மேலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் என் தந்தை எனக்கு தந்தை, இந்த தேசத்தின் தந்தை என்று அந்த பணிகின்ற குணம் இருந்தது. மிகப்பெரிய கப்பற்படையை வைத்திருந்த பெருமக்கள் எல்லாம் இங்கே இருந்தார்கள் என்றால் வீரமும் விவேகமும் காதலும் அன்பும் நம் பாரம்பரியத்தினுடைய பெருமை. அதனால் மேல்நாட்டு பழக்கங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்று முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் அவரவர் விருப்பம். எப்படி இருந்தாலும் திருமணம் என்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒன்றுதான் என்று சொல்லி தீர்ப்பினை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்ய உதவியாக இருக்கக்கூடிய தங்கவேல் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நித்யா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். லக்ஷ்மி செராமிக்ஸ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஆர் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் செல்வி ரேஷ்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்துஸ்தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட செக்ரட்டரி சரஸ்வதி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பாக ஒட்டுமொத்த பேச்சாளர்களின் சார்பாகவும் எங்களுடைய நடுவர் திரு முனைவர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவார். Sponsor Lakshmi Ceramics, India's #1 tiles retailer. Associate sponsor R Gold Coimbatore, R Gold Cash for Gold, Dhanalakshmi Srinivasan Group of Institutions, Perambalur.